இப்போ ஆரம்பிக்க போறது நாட்டோட மிகப்பெரிய நிகழ்ச்சி ஆப்கி அதாலத் ரஜித் சர்மாவுடன். வணக்கம். ஆப்கி அதாலத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆப்கி அதாலத்தில் இன்னைக்கு நாம பார்க்க போறது திரையுலகத்தில் மின்னும் நட்சத்திரம். 87 ஆண்டுகளா இந்த குடும்பம் மக்களை நல்லா என்டர்டெயின் பண்ணிக்கிட்டு வருது. உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தவா? மே ஷாயர் தோ நஹி. இப்போ உங்களுக்கு ஞாபகம் வரும், 21 வயசுல அவரு. இன்னொன்னத்தையும் ஞாபகப்படுத்துறேன், பச்னா ஹே ஹசீனோ. இப்ப கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் வரும், டான்ஸ் அண்ட் ரொமான்ஸ்ல சூப்பர் ஹீரோ இவர். இந்த சூப்பர் ஸ்டார் 2 வயசு குழந்தையாவும் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் 90 வயசு பெரியவர் கேரக்டர்லையும் நடிச்சிருக்காரு. எல்லாருக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும். ப்ளீஸ் வெல்கம் ரொமான்ஸ் உலகத்தோட சூப்பர் ஸ்டார், ஒன் அண்ட் ஒன்லி ரிஷி கபூர். ரிஷி கபூரின் விசாரணைக்கு இன்று மக்கள் சார்பா வரப்போற ஜட்ஜ் நஃபீசா அலி. நாம வழக்கையும் கேள்விகளையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்றைய ஜட்ஜான நஃபீசா அலியோட அனுமதியை கேட்டுப்போம். அப்புறமா ஆரம்பிக்கலாம். அனுமதி அளிக்கிறேன். வழக்கை தொடங்கலாம். சரி, இப்ப நாம விசாரணையை தொடங்கலாம். ஆப்கி அதாலத்ல முதல் குற்றச்சாட்டு ரிஷி கபூர் மேல. ஆப்கி அதாலத்துல பிலிம் ஸ்டார் ரிஷி கபூர் மீது உள்ள குற்றச்சாட்டு என்னவென்றால், அவர் தன்னுடைய ரசிகர்களை டிசப்பாயிண்ட் செய்கிறார். ரிஷி, ஒரு ரொமான்டிக் ஹீரோவா மக்கள் உங்களுக்கு நிறையவே அன்பு காட்டினாங்க. 25 வருஷம் நான் ஸ்டாப்பா மக்கள் அன்பு உங்களுக்கு இருந்தது. இன்னொரு 4-5 வருஷம் அப்படியே கண்டிப்பா பண்ணா நல்லா இருக்கும்னு தோணும் போது நீங்க அப்படியே விட்டுட்டீங்க. என்ன பண்றது, உடம்பு என்னோட ஒட்டிக்கிடுச்சு. அதாவது என்னன்னா, ரஜத் சார், என்ன நடந்ததுன்னா, ஒரு காலகட்டம் எப்படி ஆயிடுச்சுன்னா, என் மனைவி நீத்து கூட என்கிட்ட சொன்னாங்க. நானும் அதை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சேன். அதாவது படங்கள் எனக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சுட்டு, எப்பவும் ஜெர்சியை போட்டுக்கிட்டு ஊட்டி சுவிட்சர்லாண்டுன்னு போய் பாட்டு மட்டும்தான் பாடிக்கிட்டு இருந்தேன். மரங்களுக்கு கீழே ஹீரோயின்களோட ஓடி பிடிச்சிட்டு இருந்தேன். உண்மைதான், படம் நல்லா சம்பாரிச்சேன். ஆனா ஆக்டிங் விஷயத்துல எனக்கு இருந்த ஆர்வம், அந்த மாதிரி எனக்கு எந்த ரோல்ஸும் கிடைக்கல. அதனால நான் என்ன யோசிச்சேன்னா, அப்போ புது பசங்களா வர ஆரம்பிச்சாங்க. சல்மான், ஷாருக், அமீர். இது 96, 97 பத்தி பேசிட்டு இருக்கேன். 98 பத்தி பேசிட்டு இருக்கேன். அப்ப என்ன யோசிச்சேன்னா, வாலண்டியர்லி இந்த கரியரை நான் விட்டுறலாம். கண்டினியூஸா 25 வருஷம் வேலை பார்க்கறது. 73ல இருந்து 98 வரைக்கும். 98ல காரோபார் படம் வந்தது. அதாவது அது வரைக்கும் வேலை பார்க்கறது ஒரு மிகப்பெரிய இன்னிங்ஸா இருந்தது. இந்த மாதிரி குறைஞ்ச நபர்கள் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. நீங்க சாப்பிடுற குடிக்கிற விஷயத்துல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் டைரக்டர்ஸும் ப்ரொடியூசர்ஸும் உங்களுக்கு வேலை கொடுக்கறத விட்டுட்டாங்க. அதுவும் உண்மைதான். அதாவது எங்க கபூர் குடும்பத்தோட ஒரு தோஷம்னே சொல்லலாம். இந்த சாப்பாடு விஷயத்துல என்னையும் என் உடம்பையும் கொஞ்சம் கவனிக்கிறதே விட்டுட்டேன். அப்புறம் 99ல இருந்து இப்போ வரைக்கும் கேரக்டர் ரோல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். சந்தோஷமா இருக்கேன். இப்பதான் எனக்கு வேலை செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நான் நிறைய ரோல்ஸ் பண்றேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி என்னோட வேலையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஆனா ரிஷி சார், பாபிங்கிற முதல் படத்திலேயே உங்களுக்கு பயங்கரமான சக்சஸ் கிடைச்சது. அது மிகப்பெரிய சூப்பர் ஹிட். நீங்க அப்படியே இருந்திருக்கலாம்ல. நான் அந்த புயலோட போராடிக்கிட்டு இருந்தேன். அந்த போராட்டம் பாத்தீங்கன்னா அது ஆக்ஷன் உலகமா இருந்தது. அந்த புயலோட பேர் அமிதாப் பச்சன். அது அமிதாப் பச்சன் காலகட்டமா இருந்தது. அமிதாப் பச்சன் மாதிரி ஆங்கிரிமேன் காலகட்டம். ஹீரோ எல்லாம் துப்பாக்கி தூக்கிட்டு வீர தீர செயலை செஞ்சுக்கிட்டு வாழை வச்சுக்கிட்டு பேனர்ல எல்லாம் இருப்பாங்க. ஆனா நான் மட்டும்தான் கிட்டாரை கையில பிடிச்சிட்டு உட்காந்துருக்கேன். இப்ப நீங்க நான் என்ட்ரி ஆனதும் மியூசிக்கல் ஹீரோ, டான்சிங் ஹீரோன்னு சொன்னீங்க. அப்படி ஒரு இன்ட்ரோடக்ஷன் இருக்கணும்னு நான் ஒரு நாளும் நினைச்சதே இல்லை. என்னோட ஆசை என்னோட இன்ட்ரோடக்ஷன், நான் ஒரு நல்ல கலைஞனா வரணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா என்னோட ஆசை என்னன்னா, உங்களை சந்தோஷப்படுத்தணும், உங்க மனசுல இடம் பிடிக்கணும்,
ஒரு நல்ல கலைஞனா. ஏன் இப்படிப்பட்ட இன்ட்ரோடக்ஷன் இங்க வந்ததுன்னா, பாபில உங்க ரோல் ஒரு ரொமான்டிக் ஹீரோவானது. பாபி வந்து முடிஞ்சிருச்சு 44, அது 44 இயர்ஸ் ஆச்சு. அதெல்லாம் நேத்து நடந்த விஷயமா? அப்பெல்லாம் நாங்க சின்ன பசங்க. அப்போ எனக்கு ஒரு 20 வயசு இருக்கும், 21 வயசு இருக்கும். அதுக்கப்புறமும் நீங்க நடிச்ச எல்லா படமும் சூப்பர் ஹிட் ஆச்சு. எல்லா படத்துலயும் நீங்க ரொமான்டிக்காகவும் 23 நியூ ஹீரோயின்ஸோடவும் நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க. நீங்க சொல்றது என்னமோ உண்மைதான், கண்டிப்பா உண்மை. 23க்கும் அதிகமானவங்கன்னு சொல்லலாம். உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் இன்னைக்கு நான் சொல்ல விரும்புறேன். இன்னைக்கு தேதியில இன்னைக்கு ஜட்ஜா வந்து உக்காந்துருக்காங்கல்ல, அவங்களும் ஒரு டைம்ல எனக்கு ஹீரோயினா வர்ற மாதிரி தான் இருந்தது. அவங்களோட முதல் படமும் என் கூட தான் நடிக்கிறதா இருந்தாங்க பாபிக்கு அப்புறம். ராஜ் கபூர் சார் வந்து பாபிக்கு அப்புறம் அவங்கள கொல்கத்தாவில் பார்த்துருக்காங்க. அதோட அவரு இவங்கள்ட்ட ரெக்வஸ்டும் பண்ணியிருக்காங்க, ஒருவேளை நீங்க படத்தில் நடிச்சா நான் ரொம்ப சங்கோச்சப்படுவேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா அவங்க கார்டியன் வந்து வேண்டான்னு நினைச்சிருக்காரு. அப்போ அவங்களுக்கு ரொம்ப சின்ன வயசு, அவங்க இன்னும் நிறைய படிக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா அந்த 23 வந்து 24 மாறி இருக்கும் இவங்க என் கூட நடிச்சிருந்தாங்க. ஆனா பாபி படத்துல நடிச்சவங்களோட வயசு அதுக்கப்புறமா குறைஞ்சிடுச்சுன்னு நான் கேள்விப்பட்டது உண்மைதானா? நீங்க ரொம்ப சின்ன வயசுங்கிறதுனால உங்க லெவலுக்கு ஒரு ஹீரோயின் கிடைக்கவே இல்லையாமே. சரியா சொன்னீங்க. நான் இந்த இடத்துல இதை சொல்லியாகணும். என்னாச்சுன்னா வந்து பாபிக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிட்டு இருந்த படம்லாம் பாத்தீங்கன்னா அதுலெல்லாம் ரெகுலரா மெச்சூர்டு ஹீரோ நடிச்சிட்டு இருந்தாங்க. பாபி தான் முதல் படம், அதாவது டீனேஜரால ஏற்பட்டுச்சு. என் வயசு அப்போ எனக்கு 19, 20 இருக்கும். அப்புறம் டிம்பிள் என்னை விட 6 வயசு சின்னவங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு ரியல் டீனேஜ் படம் உருவாச்சு, அதை ப்ரெசன்ட் பண்ணாங்க. பாபி படம் ஹிட் ஆனதும் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒரு இடியம் இருந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தில் ஹீரோஸ் எல்லாம் ஆம்பளையா இருந்தாங்க, ஹீரோயின்ஸ் எல்லாம் பொம்பளையா இருந்தாங்க. பாபி படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஹீரோஸ் எல்லாம் பசங்களாயிட்டாங்க, ஹீரோயின்ஸ் எல்லாம் பொண்ணுங்களாயிட்டாங்க. இது ராத்திரியோட ராத்திரியா ஒரு சில சீனியர் ஆக்டர்ஸ் இருந்தாங்க, அவங்க காலேஜ் போற கேரக்டர்ஸ் எல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. ஸோ இதுதான் நடந்த உண்மை. அதே மாதிரி இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன், நீங்க ஒரே ஹீரோயினோட கிட்டத்தட்ட 12 படம் நடிச்சிருக்கீங்களாமே. அது யாரு? அது வந்து என்னோட மனைவி தான், வேற யாரு? 12 இல்ல 11, இப்ப எனக்கு தெரிஞ்சு 14 ஆயிருச்சு. நீத்துவோட நான் 14 படம் பண்ணியிருக்கேன். ஒருத்தரோட 14 படம் பண்ற அளவுக்கு அவங்க கிட்ட அப்படி என்ன நீங்க பாத்தீங்க? நான் அப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன், இவ கூட 14 படம் பண்ணலன்னா நான் அவ்வளவுதான். இந்த காலத்து ஹீரோஸ்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கடுமையா உழைக்கிறாங்க. உங்க பையன் ஒருவேளை கிட்டார் வாசிக்கணும்னா ஒரு 3-4 மாசம் ட்ரைனிங் எடுக்கணும். நீங்களும் அந்த மாதிரி கடுமையா உழைச்சிங்க? அப்படிலாம் இல்ல. உங்கள நிறைய பேருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். கிட்டாரா இருக்கட்டும், ஒரு மோளம் அடிக்கிறதா இருக்கட்டும், இல்ல ட்ரம்பட் வாசிக்கிறதா இருக்கட்டும், எனக்கு எதுவுமே தெரியாது. உங்களை பல வருஷமா நான் முட்டாளாக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு நடிகனா இருக்கிறதுனால உங்களை கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அதாவது என்னால வாசிக்க முடியும், ஏன்னா இது வந்து என்னோட ப்ரொஃபஷன். உங்களை கன்வின்ஸ் பண்றேன். எனக்கு டான்ஸ் பண்ண தெரியாது, அதாவது இப்ப இருக்கிற பசங்க மாதிரி. நான் அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லிக்கிறேன், ஏன்னா இந்த ரன்ல நான் இல்லைன்னா செத்தே போயிருப்பேன். இப்ப இருக்கிற காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா டான்சிங் வந்து சத்தியமா என்னால அவங்கள மாதிரி பண்ணவே முடியாது. அதுவும் இவ்வளவு வெயிட்டோட. அது இப்ப வந்தது இல்ல, வெயிட் இப்பதான் வந்தது, அப்ப இல்ல. சோ அதாவது வந்து பாத்தீங்கன்னா நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லி ஆகணும். நான் நேர்மையா என்னுடைய வேலையை பார்த்திருக்கேன், உழைச்சிருக்கேன். சுலபமா எதுவும் நடந்துராது. அப்புறம் அதோட விளைவு தான் இன்னைக்கு உங்க முன்னாடி ஆப்கி அதாலத்துல உட்கார வச்சிருக்கீங்க. அப்ப கடுமையா உழைச்சதுனால தான் இப்ப இங்க இருக்கேன். நான் வந்ததும் இவர்கிட்ட சொன்னேன், இங்க பாருங்க, நான் என்னோட கழுத்தை இந்த ஷோவுக்கு கொண்டு வந்திருக்கேன், நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கீங்கன்னு. ஆனா ஒரு ஹீரோவா மக்கள் யாரை ஏத்துக்கிட்டு இருந்தாங்களோ, ஆஸ் அ ஹீரோ அன்பு செலுத்தினாங்களோ, அவரு கேரக்டர் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவரு ரொம்ப நெகட்டிவ் ஆயிட்டாரு, வில்லன் ஆயிட்டாரு. என்னை பொறுத்த வரைக்கும் அதாவது வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, ட்ரூ ஆர்டிஸ்ட்னு சொல்லலாம். ஒரு கலைஞன் எல்லாவித கேரக்டரையும் அவங்க நடிக்கணும். நான் ஒரு காமெடியை நான் நடிச்சிருக்கேன், சீரியஸான ரோல் பண்ணியிருக்கேன், அப்புறம் நான் ஒரு வில்லனா கூட நடிச்சிருக்கேன்.
சீக்கிரமே என்னுடைய ஒரு சோஷியல் படம் வரப்போகுது. அது ரொம்பவே நல்ல படமா இருக்கும். இது மாதிரி டிஃப்ரெண்ட் ரோல் பண்றது நல்லா இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நான் வெறும் பாட்டு தான் பாடிக்கிட்டு இருந்தேன். கோட்டை போட்டுக்கிட்டு ஹீரோயினுக்கு பின்னாடி தான் ஓடிக்கிட்டு இருந்தேன். இப்பதான் ஏதோ வேலை செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 90 வயசு தாத்தானது ரொம்ப சந்தோஷமா உங்களுக்கு? பாத்தீங்களா? கண்டிப்பா. எத்தனை ஆர்டிஸ்ட்னால அதெல்லாம் பண்ண முடியும்? எனக்கு தெரிஞ்சு ஒரு 25, 24, அதை விட கம்மியா தான் பண்ணிருப்பேன். அந்த படத்துல டெய்லி நீங்க டைரக்டரோட சண்டை போட்டிருக்கீங்க. இதுவும் எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. இவருக்கும் தெரிஞ்சிருக்கு. எனக்கு அந்த மேக்கப் போட்டு முடிக்கிறதுக்கு 5.5 மணி நேரம் ஆகும். காலையில 5 மணிக்கு எந்திரிப்பேன். அதாவது 6 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் மேக்கப் போடுவாங்க. அதுக்கப்புறம் தான் நான் செட்டுக்கு போவேன். நான் வேலை செஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா டைரக்டர் கிட்ட ஒரு விஷயத்துக்கு தான் சண்டை போட்டேன். நான் கிரியேட்டிவிட்டி விஷயமா எந்த சண்டையும் போடல. நான் எக்ஸிகியூஷன் விஷயமா தான் சண்டை போடுவேன். எக்ஸிகியூஷன்னா ஷார்ட்ஸ் எந்த மாதிரிலாம் எடுப்பாங்க. அவங்க எதிர்பார்த்தது என்னன்னா ஷார்ட் எல்லா ஆங்கிளையும் எடுக்கணும்னு. நான் ஒரு கலைஞன், என்னை பத்தி எனக்கு தெரியும். நான் ஸ்பான்டினியஸ் ஸ்கூல்ல இருந்து வந்தவன். பட் நேச்சுரல் ஸ்கூல் ஆக்டர் நான் ஒன்னும் மெத்தட் ஆக்டர் இல்ல. எல்லா ஆக்டிங் ஸ்கூல் மேலேயும் எனக்கு நல்ல மரியாதை இருக்கு. அவங்கள நான் மனசார மதிக்கிறேன். ஆனா என்னோட ஸ்டைல் ஒரு வாட்டி பண்ணுவேன், 2-3 தடவை பண்ணா நான் ஸ்டைல் ஆயிடுவேன். அவங்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னா நான் எல்லா டைரக்ஷன்லயும் அதே மாதிரி நடிக்கணும்னு. என்னால அது அவங்களுக்கு டெலிவரி பண்ண முடியல. நான் ஸ்டைல் ஆயிடுவேன் பண்ணலாம். நான் எதுக்காக சண்டை போடுவேன்னா, நீங்க முதல்ல சொல்லுங்க என்னோட மெயின் ஆங்கிள் எது அப்படின்னு. எல்லா ஆங்கிளையும் அவங்க என்ன ஷார்ட் எடுக்கிறது பிடிக்கல. நான் அதுக்கு அகெயின்ஸ்டா இருந்தேன். என்னால அது முடியாது. ஆனா படம் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட ஒத்துக்கிட்ட, நீங்க சொன்னதுதான் சரி, நான் சொன்னது தப்புன்னு. ஒருவேளை நான் ஓல்ட் ஃபேஷனா இருக்கலாம், ஓல்ட் ஸ்கூல். இந்த காலத்துல உங்க கூட என்னால போட்டி போட முடியலன்னு தான் சொல்லணும். என்னால ஈடு கொடுக்க முடியல. ஆனா எதுவா இருந்தாலும் எண்ட் ரிசல்ட் வாஸ் குட். எண்ட் ரிசல்ட் நல்லா இருக்கு, அதானே நமக்கு முக்கியம். இவ்வளவு லாங் கரியர்ல நீங்க முதல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை வேண்டான்னு சொல்லிட்டு அப்புறம் ஏண்டா பண்ணலன்னு வருத்தப்பட்டது ஏதாவது உண்டா? அப்படி ஏதாவது இருக்கா? நிறைய இருக்கு. ஒரு படம் மிதுன் சக்கரவர்த்திக்கு பெரிய ஹிட்டா அமைஞ்சது. ஆமா, அந்த படம் பேரு என்ன பேரு? அது பியார் சுக்தானகி. அந்த படத்தோட ப்ரொடியூசர் புக்கடியா சார். அவரு முதல்ல நீத்துவோட தான் அந்த படத்தை ஆரம்பிச்சாரு. அவரு ரொம்பவே என்ன ரெக்வெஸ்ட் பண்ணாரு. அந்த படத்துல நான் நடிக்கணும்னு ரொம்ப எதிர்பார்த்தாரு. ஆனா நான் ஏன் அதுல பண்ணலன்னா, சமானேகோ திகானாஹேன்ற நாசர் ஹுசேன் படத்துல நான் நடிச்சிட்டு இருந்தேன். அதுல நான் நாசர் சாரோட டிபிக்கல் ஹீரோவா இருந்தேன். அதாவது ஒயிட் ஷூ, கிட்டார் ஆன் த ஷோல்டர், டிபிக்கல் இமேஜ் இருந்தது. பியார் சுக்தானகில என்னோட ரோல் ஒரு 4 வயசு பையனோட அப்பாவா நடிச்சேன். அப்போ நான் என்ன நினைச்சேன்னா, அப்போ என்னோட மூளை அவ்வளவுதான் இருந்தது, அவ்வளவுதான் யோசிச்சேன். அதாவது அப்பா ரோல் பண்ணா என்னுடைய இமேஜ் ஸ்பாயில் ஆயிடும், ப்ராப்ளம் ஆயிடும், அதை நான் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். ஆனா அந்த படம் சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. ஒரு சின்ன விஷயத்துக்காக அந்த படத்தை நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். தட்ஸ் ஓகே, இட்ஸ் குட் லக். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் இதெல்லாம் நடக்கும். அம்ஜித் கானுக்கு இது நடந்தது. அவருக்கு எப்படி சோலை கிடைச்சது? முதல்ல டேனிக்கு நடந்தது, அப்புறம் பிரேம்நாத்துக்கு நடந்தது, அதுக்கப்புறம் ஜீரோடான் அம்ஜித்க்கு. எங்க இண்டஸ்ட்ரியில இதெல்லாம் நடக்கிறது சகஜம். அதாவது மிஸ் த பஸ், கெட் த பஸ், அந்த மாதிரி. ஆனா உங்களுக்கு மிகப்பெரிய பஸ்ஸ ராஜ் கபூர் சார் கொடுத்தாரா? அதாவது ராஜ் கபூர் சார் என்னோட ஃபாதர் மட்டும் இல்ல, என்னோட குரு. இந்த வளர்ச்சிக்கான காரணம் என்னோட குருநாதர் எங்க அப்பா தான். அவர் என்னை வச்சு 3 படங்கள் எடுத்தாரு. மேரா நாம் ஜோக்கர், பாபி, அப்புறம் பிரேம் ரோக். 3 படங்களும் அவரு இருக்கும்போது அவரோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்பவே புரிஞ்சுது. நிச்சயமா அதனால நான் அவருக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் இந்த படங்கள் பண்ணதுனால. ராஜ் கபூர் சாரோட வேலை பார்க்கறதுக்கும் மற்ற டைரக்டர்ஸோட வேலை பார்க்கறதுக்கும் வித்தியாசம் ஏதாவது தெரிஞ்சுதா? ராஜ் கபூர் சார் ஒரு நல்ல ஆக்டரும் கூட. அவர் ஒரு ஆக்டர் கிட்ட என்ன குறைபாடு இருக்குன்னு தெரிஞ்சுக்குவாரு, எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும்னு செஞ்சு காட்டுவாரு. அது ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஒரு ஆக்டருக்கு இமிட்டேட் பண்ணி அதை காட்டுவாரு. ஏன் விஷயத்துல அந்த மாதிரி எதுவும் நடந்ததில்ல. நீயே பர்ஃபார்ம் பண்ணேன்னு அப்படியே விட்டுட்டாரு. அதாவது பாத்தீங்கன்னா, என் விஷயத்த உங்களுக்கு சொல்லவா? பாபியில என் வாழ்க்கையிலே முதல் பாட்டு நான் ஷாயர் தோ நஹின்ற பாட்டு பாடணும். ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தேன். முதல் படத்துல ஹீரோவா நடிக்கிறேன், அதுல பாட்டு வேற பாட போறேன்னு. செட்டுக்கு போய் சேர்ந்தேன். சீஃப் அசிஸ்டன்ட் இருந்தாரு. அதுல ஒரு அசிஸ்டன்ட் என் சின்ன வயசு ஃப்ரெண்ட் ராகுல் ரவில், HS ரவில் சாரோட பையன். நான் அவங்ககிட்ட போய் கேட்டேன், இன்னைக்கு டான்ஸுக்கு டான்ஸ் மாஸ்டர் கொரியோகிராஃபர் யார் வரான்னு. இது வரைக்கும் யாரும் வரலன்னு சொன்னான். ஏன் வரல, யார் வர போறாங்கன்னு எல்லார்ட்டையும் கேட்டேன். நான் வேற பாட்டு பாடணும், எப்படி பாடுவேன்னு. செட்டுக்கு உடனே ராஜ் சார் வந்தாரு. ஆக்டிங் வேற பண்ணணும்னு ரெடியான்னு கேட்டாரு.
அப்போ வந்து நான் எப்பவும் என்னோட அப்பாவை நான் ஃபாதர் டாடி அப்படிலாம் கூப்பிட மாட்டேன், சார் தான் சொல்லுவேன். ஹாய் சார். நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் டான்ஸ் டைரக்டர் யாரும் வரலையான்னு. அதுக்கு அவர் சொன்னாரு, இப்ப அதுக்கு என்ன தேவைன்னாரு. நீ அங்க போய் நின்று பாட்டு பாடுனாரு. எனக்கு அதெல்லாம் வராதுன்னு. அதெல்லாம் வரும், பாடி காட்டுனாரு. அவர் வந்து எப்படி யோசிச்சாருன்னா, ஒருவேளை டான்ஸ் மாஸ்டர் வந்திருந்தா நான் அவரை பார்த்து காப்பி அடிப்பேன் அவர் சொல்ற மாதிரி. அப்புறம் அவரு உன்னோட சீனியர் ஆக்ட்ரஸ் பண்ற மாதிரி பண்ணுவாரு. அப்புறம் வந்து மக்கள் ரிஷி கபூர் ராஜேஷ் கண்ணாவை காப்பி பண்றாரு, தர்மேந்திரா சசி கபூரை காப்பி பண்றாருன்னு சொல்லுவாங்க. டான்ஸ் மாஸ்டர் தானே அதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அவரு சொன்னாரு, நீ வந்து உன்னோட ஓன் ஸ்டைல கிரியேட் பண்ணு, உனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை உருவாக்குனாரு, நீ பாடுனாரு. இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா மே ஷாயர் தோ நஹி பாட்டுல நான் ரொம்ப ஆக்வர்டா இருப்பேன். திடீர்னு கையை அப்படி தூக்குவேன் போலீஸ்மேன் மாதிரி, அப்புறம் இந்த பக்கம் திருப்புவேன். எனக்கு எதுவுமே தெரியாது. இப்பவும் எனக்கு எதுவும் தெரியாது, அப்பவும் தெரியாது, இப்பவும் தெரியாது. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் அ குட் எஜுகேஷனல் மூவ்மெண்ட் ஃபார் மீ. அதாவது என்ன அப்படியே விட்டுட்டாரு, தண்ணியில் அப்படியே விட்டுட்டாரு, நீயே நீச்சல் கத்துக்கன்னு. ஸோ அப்படிதான் சார் நான் கை காலெல்லாம் ஆட்டிக்கிட்டு நீச்சல் கத்துக்கிட்டு கண்டிப்பா என்னாலையும் முடியும்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அதாவது எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, நான் எப்ப பாட்டு பாடினாலும் பாட்டோட வாய்ஸ் இருக்கும்ல, பிச், அதை மேட்ச் பண்ணணும். நாம அப்பப்ப பாப்போம் பாட்டு பாடுறவங்க ஹை பிச்சில் பாடிக்கிட்டு இருப்பாங்க, இவங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கூலா பெரிய ஹீரோ மாதிரி இப்படி பாடிக்கிட்டு இருப்பாங்க. அதை வந்து நம்ம மேட்ச் பண்ணணும், நரம்பு அப்படியே புடைக்கிற மாதிரி தெரியணும், அவன் உண்மையிலேயே பாடிட்டு இருக்கான்னு ஆடியன்ஸ் நம்பணும். ஒரு தடவை எனக்கு ரன்பீர் கால் பண்ணான். அவன் வந்து ஒரே ஒரு தடவை என்கிட்ட கேட்டான், நீங்க ஏதாவது எனக்கு ஒரு டிப்பு கொடுக்க முடியுமா, பாட்டு பாட எனக்கு கஷ்டமா இருக்குன்னா. ஐ செட், நீ ராஜ் கபூரோட பேரண்டா, ரிஷி கபூர் பையனா இருந்துகிட்டு என்கிட்டயே கேக்குறியா, எனக்கு அது வராதுன்னு சொன்னான். நான் அவன்கிட்ட சொன்ன, நல்லா ஹை பிச்சில் பாடு, உன் கூட இருக்கிற ஹீரோயின் வந்து உன் மேல பழி போடுற மாதிரி பாடு, இவன் என்ன இப்படி மொக்கையா கத்துறானேன்ற மாதிரி பாடு. என் விஷயத்துல எப்பவும் அடிக்கடி இந்த மாதிரி தான் நடக்கும். என் கூட நடிச்ச நடிகைகள்லாம் தயவு செஞ்சு இந்த மாதிரி மொக்கைய பாடாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆடியன்ஸ் நான் பாடுறதையே கேட்க போறாங்க, கிஷோர் குமார் பாடுறதா நினைச்சுக்குவாங்க, ரஃபி சார் பாடுறதா நினைச்சுப்பாங்க. அதனால சார் நான் அதையும் விரும்பினேன். இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி கிட்டார் வாசிக்கிறது, தபேலா வாசிக்கிறது, அதே மாதிரி ஹை பிச்சில் நான் பாடும்போது மக்கள் இவன் தான் உண்மையிலேயே பாடுறான்னு நினைப்பாங்க. சில படங்கள்ல பாத்தீங்கன்னா யாராவது பியானோல உட்காந்துருப்பாங்க, ஏதோ நம்ம மேல இறக்கப்பட்டு வாசிக்கிறதா நினைப்பாங்க. சில பேர் வந்து கிட்டாரை இப்படி பிடிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க, கிட்டாரை வாசிக்கிற மாதிரி எதுவுமே பண்ண மாட்டாங்க. அப்போ என் மனசுல when I was kid, நான் அப்பெல்லாம் பாப்பேன், என்னடா அது கிட்டார் கையில இருக்கு ஆனா வாசிக்கல. அப்பவே நான் முடிவு பண்ணிட்டு, நான் எப்ப படத்துல நடிச்சாலும் இந்த தவிர ஒருபோது நான் செய்ய மாட்டேன், இவன் உண்மையிலேயே வாசிக்கிறான்னு மக்கள் நினைக்கணும்னு நினைச்சேன். சில நேரங்கள்ல நான் ஷோவுக்கு போனா அங்க இருக்கிறவங்க என்ன கிட்டார் வாசிக்க சொல்லுவாங்க, எனக்கு வாசிக்க தெரியாதும்ப. என்ன சார் சொல்றீங்க, நீங்க வாசிக்கிறதா நாங்க பாத்துருக்கோமேம்பாங்க. நான் சொல்லுவேன், எனக்கு தெரியாதுப்பா, ஆளை விடுங்கம்ப. சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நான் கத்துக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு கொடுத்துருக்கேன், நீங்களும் அதை ஏத்துக்கிட்டீங்க. தேங்க்ஸ் டு ஆல். மக்கள் உங்களுக்கு நிறைய அன்பு கொடுத்துருக்காங்க, அதை நீங்களும் திரும்ப கொடுத்துருக்கீங்க. நீங்க வாழ்க்கை பாதையில கத்துக்கிட்டத மக்களுக்கும் கொடுத்துருக்கீங்க. இப்போ ஒரு பிரேக் எடுத்துப்போம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத் ரிஷி கபூர் மேல உள்ள மற்ற குற்றச்சாட்டுகளை பார்ப்போம். சில நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்தது அவருக்கும் கட்ரினாக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்ததுன்னு. இப்ப அது இல்லையா? ஆமா, இத நானும் படிச்சேன். அதுக்கு முன்னாடி வேற ஒருத்தரோட ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு, அதுவும் போயிடுச்சு. வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு நம்முடைய கெஸ்ட் ஆனவர் ரிஷி கபூர். ஆப்கி அதாலத்ல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்ல பிலிம் ஸ்டார் ரிஷி கபூர் மீது உள்ள குற்றச்சாட்டு என்னன்னா, வெற்றி இவரை ரொம்ப அரகண்டா மாத்திடுச்சு. ரிஷி சார், உங்களுக்கு நிறைய சக்சஸ் கிடைச்சது. நான் ஃபேமஸ், எங்க அப்பாவும் ஃபேமஸ், என் தாத்தாவும் ஃபேமஸ், என் பையனும் ஃபேமஸ், என் ஒய்ஃபும் ஃபேமஸ், என் தம்பியும் ஃபேமஸ். இதெல்லாம் நினைச்சுதான் நீங்க மற்றவங்களோட மிஸ்பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? நான் பை நேச்சராகவே அரகண்டா இருந்தா என்ன பண்ண முடியும்? தட் இஸ் மீ, டேக் இட் ஆர் லீவ் இட். பட் நீங்க சொன்ன விஷயம் உண்மைதான். என்னை சுற்றி இருக்கிற ஆட்கள் வந்து அவங்கெல்லாம் அவங்களுக்குன்னு ஒரு பொசிஷனை உருவாக்கிக்கிட்டாங்க, நிலைநாட்டியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அதாவது இண்டஸ்ட்ரியில எங்க குடும்பம், அவங்களோட பங்களிப்பு 87 வருஷமா இருக்கு. 87 years in the 100 years at least. நீங்கெல்லாம் இவ்ளோ அன்பு காட்டுறீங்க, நான் அதுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். இது இப்படியே தொடரணும்.
ரன்பீரும் இது அப்படியே இந்த பயணத்துல தொடர்ந்து போயிட்டே இருக்கணும். ரொம்ப பெரிய குடும்பம், மிகப்பெரிய பெயர்கள். பிருத்திவிராஜ் கபூர், ராஜ் கபூர், சசி கபூர், ரிஷி கபூர். ஆனா பேரு மட்டும் சிண்டுன்னு இருக்கு. சொல்லுங்க. அப்புறம் டப்புன்னு கூட. இன்னும் சொல்லுங்க. அதனாலதான் நான் ரன்பீருக்கு பெட் நேமே வைக்கல. என் பேர் சிண்டு எப்படி ஆச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? நான் பிறந்தப்போ என்னோட மூத்த அண்ணா ரஞ்சித் கபூர் என்னை விட 5 வயசு பெரியவர். அவரு ஸ்கூல்ல ஒரு பெரிய கவிதை படிச்சிருக்காரு. ஒரு ரிடில் சொல்லுவாங்கல்ல, ரிடிலுக்கு தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? புதிர். அதாவது ரொம்ப சின்ன சிண்டு, நீளமான வால். சிண்டு எங்க போனாலும் வால் தொடர்ந்தே போகும். அது என்ன? அது ஊசி நூல். ஊசி நூல் கதை. அப்போவிலிருந்து எங்க அண்ணன் என்ன சிண்டுன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. நான் இப்ப வரைக்கும் அவர் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறேன். சிண்டுன்னு வச்சிட்டீங்களே, வேற பேரே இல்லையான்னு. ஆனா இந்த சிண்டு ஒரு பெரிய ஆக்டர் ஆனதுக்கு அப்புறம் நீங்க டைரக்டர்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கீங்க, நான் ராத்திரியில வேலை பார்க்க மாட்டேன்னு. இதுவும் உண்மையான விஷயம்தான். அதாவது ஒரு படத்தை நான் எப்படி ரிஃப்யூஸ் பண்ணேன்னு உங்ககிட்ட சொல்றேன். நான் எங்கேயோ தூரத்துல ஷூட்டிங்ல இருந்தேன். ஒரு ப்ரொடியூசர் என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தாரு, கதை கேளுங்கன்னு. அப்போ எனக்கு சுத்தமா டைமே இல்ல. நான் ரொம்ப பிஸியா இருப்பேன் ஆஸ் அன் ஆக்டர். 2 ஷிஃப்ட்ல வேலை பார்ப்பேன். ஒரு நாள் மும்பைல 2 ஸ்டுடியோல ஷூட் இருந்தது. 2க்கும் 1.5 மணி நேரம் டிராவல் இருக்கும். அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், நீ இங்க வந்துரு, நான் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் இங்க வேலை பார்க்கறேன். 2வது ஷிஃப்ட்டுக்கு நான் வேன்ல போற வழியில நீங்க எனக்கு கதை சொல்லுங்கன்னு. எனக்கு அவ்வளவுதான் டைம் இருந்தது. சரியா? அவரு வந்தாரு, சாப்பிட்டாரு. 2:30 மணிக்கு பேக்கப் ஆயிட்டு வண்டியில வந்து உட்காந்துக்கிட்டு அது எதுன்னு பேசணும். அப்புறம் உன் கதையை ஆரம்பின்னு சொன்னேன். என்ன கதை சொல்லுன்னு கேட்டேன். அவரு சொன்னாரு, கதை ரொம்ப சிம்பிள், ஒரு ராத்திரி கதைன்னாரு. அதாவது கதையை ஆரம்பிச்சப்போ ஒரு நிமிஷம் கதை என்னன்னு சொன்னீங்கன்னு. அதுக்கு அவரு கதை ரொம்ப சிம்பிள், ஒரு ராத்திரி கதைன்னு சொன்னாரு. அப்போ ஒரு ராத்திரி கதைன்னா ராத்திரில தான் படம் எடுப்பீங்களா? ஆமான்னு சொன்னாரு. என் டிரைவர் பேர் துக்காராம், வண்டியை நிறுத்தினேன். அவரு கேட்டாரு, ஏன் என்னாச்சு சார்? ஒரு ராத்திரி கதைன்னா அப்ப எல்லா ராத்திரியும் என்ன நீ வச்சு செய்வ. நான் அந்த மாதிரி வேலையை பார்க்க மாட்டேன்ட்டேன். நான் அந்த படத்தை விட்டுட்டேன். கமிட் ஆயிட்டா எல்லா ராத்திரியும் வேலை பார்க்கணும்னு நான் அந்த படத்தை விட்டுட்டேன். நான் எந்த அளவுக்கு டிஸ்ஓரியன்டட் ஆயிட்டேன்னா, ராத்திரி முழுக்க சாகர் படத்துல நடிச்சுக்கிட்டு இருந்தேன். அதான் சாகர் படத்துல ஒரு 45 நாள் வரைக்கும் எப்படி ஆயிட்டுன்னா, நான் ராத்திரி எல்லாம் ஷூட்டிங் முடிச்சுட்டு காலையில வந்தா பசங்க சின்னவங்க அப்ப ஸ்கூல் கிளம்பிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் எந்திரிக்கும் போது யாருமே இருக்க மாட்டாங்க. அப்ப நான் ஏதோ அமெரிக்கால இருக்க மாதிரி இருந்தது. டைம் ஜோனே வேற மாதிரி போயிட்டு இருக்கு. நான் ராத்திரி எல்லாம் வேலை பாக்குறேன். காலையில எதுவும் ஒரு டைரக்டர் சொன்னாரு, விஸ்கி பாட்டில் காலையில 6:30 ஓபன் ஆயிடுமாமே. ஆமா, கண்டிப்பா அப்படித்தானே போயிட்டு இருந்தது. நான் என்னுடைய வேலைய நேர்மையா பாத்துக்கிட்டு இருந்தேன். பேக்கப் ஆனதும் சூரியன் உதிக்கும் போது வணங்கிட்டு என்னோட முதல் ரவுண்ட ஆரம்பிப்பேன். எனக்கு காலையில பேக்கப் ஆச்சுன்னா என் டைம். அப்புறம் நான் டைரக்டர், கோ ஆர்டிஸ்ட், கலைஞர்கள், என் கூட வேலை பார்க்கறவங்க எல்லாரும் ஒரு ட்ரிங்க் அடிச்சுட்டு எல்லாரும் அப்புறம் வீட்டுல போய் தூங்கிடுவோம். சரி, நீங்க டைரக்டர் கிட்ட, ப்ரொடியூசர் கிட்ட அரகண்டா இருப்பீங்க. ஆனா பப்ளிக் உங்களுக்கு ஒரு உயர்ந்த இடத்தை கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ஆட்டோகிராஃப் போடுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருந்திருக்கு. போட்டோ எடுக்க நீங்க விடுறதில்ல, கை குலுக்கிறதும் கிடையாது. அது பாத்தீங்கன்னா நானும் மனுஷன்தான். ஒரு காலத்துல எல்லாரும் ஆட்டோகிராஃப் கேட்பாங்க. ஒருத்தர் கேட்டா அப்புறம் பிரசிடென்ட் மாதிரி 10 பேர் கேட்பாங்க. இப்பெல்லாம் யாரும் ஆட்டோகிராஃபே வாங்குறதில்ல. நல்ல விஷயம். போட்டோகிராஃப் எடுக்கிறாங்க. இப்ப எல்லாருக்கிட்டையும் போன் வந்துருச்சு, போன்லயே எடுக்கிறாங்க. அப்புறம் ஒருத்தர் கொடுத்தா அப்புறம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்துருவாங்க. உங்களுக்கு எங்களோட சுச்சுவேஷன் புரியறதில்ல. அது என்னன்னா, எனக்கு லேட் ஆகுது, நான் இன்னொரு இடத்துக்கு போகணும். எவ்வளவு நேரம் தான் கண்ணத்தை இப்படி வச்சுக்கிட்டு இப்படி ஸ்மைல் பண்ணிட்டே இருக்கிறது? அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். எவ்வளவு நேரம் தான் இப்படி எல்லாம் பண்றதுன்னு. நானும் மனுஷன் தானே. ஆமாம் தானே. இப்ப ரீசெண்டா இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன். ரன்வீரை பத்தி யாராவது உங்ககிட்ட பேசினா உங்களுக்கு உடனே கோபம் வந்துருதாமே? இல்ல, அது இது பெருமையான விஷயம். ரன்வீரை பத்தி, என் பையனை பத்தி கேட்டா ஒரு விஷயத்த நினைச்சா எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கும். சில ப்ரொடியூசர் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, டைரக்டர்ஸ் ஃபோன் பண்ணுவாங்க, எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கன்னு. நான் அவங்க கிட்ட சொல்லுவேன், நான் ரன்வீரோட அப்பன், அவன் செக்ரட்டரி இல்லைன்னு. அவங்கிட்ட பேசணும்னா அவனுக்கு ஃபோன் பண்ணி கதை சொல்லுங்க. நீங்க என்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த டிசிஷன்ல நான் எடுக்கிறதா இருந்தா அப்போ கண்டிப்பா நான் ரன்வீரை பர்ஃபி படம் பண்ணவே விட்டுருக்க மாட்டேன். வாய்ப்பே இல்ல. நான் கேட்ட என்ன படம் இது, ஊமையா இருப்பான், காது கேட்காது, இந்த படத்துல எப்படி நடிப்பேன்னு கேட்டிருப்பேன். சோ என்னோட டிசிஷன் இந்த ஜெனரேஷனுக்கு தப்பா அமைஞ்சிரும்.
இப்ப இருக்கிற ஜெனரேஷனோட திங்கிங்கே வேற. என்னோட ஜெனரேஷன் திங்கிங்கே வேற மாதிரி இருந்தது, டிஃப்ரெண்டா இருந்தது. நான் சொல்லிட்டேன், நீங்களே விழுந்து நீங்களே எழுந்துறீங்கன்னு. சில படங்கள் ஓடும், சில படங்கள் ஓடாது. உன்னோட அனுபவத்தால, உன் எக்ஸ்பீரியன்ஸால ஒரு பேங்கை உருவாக்குன்னு. அண்ட் தட் இஸ் ஹவ் லைஃப் இஸ் ஆல் அபவுட். எங்களை மாதிரி ஆக்டர்ஸோட வாழ்க்கை இப்படிதான் இருக்கும். ஆனா உங்ககிட்ட யாராவது வந்து ரன்பீருக்கு எப்ப கல்யாணம் நடக்கும், எப்ப பிரேக்கப் நடக்கும், இப்படி இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்பாங்களா? இதை நீங்களே எனக்கு சொல்லிடுங்க, எப்ப நடக்கும், யார் கூட நடக்கும்னு. ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன், எப்ப நடந்தாலும் கிராண்டா நடக்கும், பயங்கரமா நடக்கும், பெரிய அளவுல நடக்கும். கல்யாணம் நடக்கும்போது சில நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்தது அவருக்கும் கட்ரினாக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்ததுன்னு. இப்ப அது இல்லையா? ஆமா, இத நானும் படிச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி வேற ஒருத்தரோட ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது, அதுவும் புட்டுக்குச்சு. என்ன பண்றது, நம்ம மனசு குழந்தை மனசு. அதாவது எங்க தொழில வந்து ஏதாவது சீன்ல நடிக்கும்போது மனசு அலைப்பாய தான் செய்யும். அதுக்கு எக்ஸாம்பிளே நான் தான். நானும் வந்து என் கூட வேலை பார்க்கறவங்க கிட்டே மனசை பறி கொடுத்துருக்கேன்ல. ஆனா நீங்க நீத்து மேடம 5 வருஷம் வெயிட் பண்ண வச்சீங்களா? இல்லையே, அப்படிலாம் எதுவும் இல்லை. நாங்க வந்து 73-80 எனக்கு கல்யாணம் ஆச்சு. 79 அதாவது 80 ஜான்வரியில். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியும். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஆனோம். அப்புறம் இங்க டெல்லியில தான் எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆச்சு. நான் இங்க டெல்லியில வேற ஒருத்தரோட என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்தேன். ஆனா சொல்லாம கொள்ளாம எனக்கே என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சிட்டாங்க. ஸோ இதைத்தான் டெஸ்டினின்னு சொல்றது. இதைத்தான் டெஸ்டினின்னு சொல்லுவாங்க. கபூர் ஃபேமிலியோட பல காதல் கதைகளை நாங்க நிறையவே கேட்டு இருக்கோம். ஆனா மிக அதிகமா பேசப்பட்டது எதுன்னா நர்கீஸ் ராஜ் கபூரை பத்தி. சொல்லுங்க, அதை பத்தி சொல்லுங்க. இந்த விஷயத்தை நாங்க ரொம்ப மதிக்கிறோம். சில நேரங்களில் ஆர்டிஸ்ட் ஆகட்டும், டைரக்டர் ஆகட்டும், வேலை செய்யும் போது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகும், அடுத்த கட்டத்துக்கு போகும். பிகாஸ் எங்களோட வேலை வந்து இட் இஸ் அ கிரியேட்டிவ் வேர்ல்டு, இன்ஸ்பைரிங் வேர்ல்டு. அதாவது ஒரு உத்வேகம் இருக்கும், நம்ம இன்ஸ்பயர் ஆகும். எப்படியும் வி ஆர் ஹியூமன் பீயிங்ஸ். மனுஷனை தானே காதலிக்க முடியும், அதை விட்டுட்டு மிருகத்தெல்லாம் காதலிக்க முடியாதுல்ல. ஸோ வி ஆர் பார்ட் ஆஃப் தட். இட்ஸ் ஹேப்பன் வித் எவ்ரிபடி. அதனால அது வந்து கல்யாணம் ஆனவங்களுக்கு கூட சில நேரத்தில் அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துரும். அப்போ பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப், அவ்வளோதான். ஆனா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில ராஜ் கபூர் நர்கீஸ் மாதிரி ஒரு ரொமான்டிக் கதை இருக்கவே முடியாதுன்னு இல்லை எல்லாரும் சொல்றாங்க. ஆமா, இதுவும் ஒரு கதை தான். எனக்கு இந்த விஷயத்த சொல்றதுல எந்த வெட்கமும் இல்லை. 2 ஃபேமிலிலையும் எல்லாரும் இப்போ அப்பப்போ ஒன்னா சேருவோம். பட் இட் ஹேப்பன், இட்ஸ் ஹிஸ்டரி. அது நடக்கும் தான். இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ஹிஸ்டரி. அதை நாங்கள் மதிக்கிறோம். ஆடியன்ஸ் சைட்ல இருந்து யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்கா? சார், ஒரே ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும். இப்ப வர்ற படங்களை எல்லாம் பார்த்தா ஃபேமிலியோட பார்க்க முடியாதுன்னு உங்களுக்கும் தெரியும். இந்த குற்றச்சாட்டு முதல் படத்துல இருந்தே என் மேல இருக்கு. அப்பா அம்மா எல்லாம் கண்டிப்பா பாபி படம் பார்க்க கூடாதுன்னு நினைப்பாங்க. அதாவது பாபில 20 வயசு பையன் 16 வயசு பொண்ணோட ஸ்கூட்டர்ல கூட்டிட்டு ஓடி போயிட்டாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப கவலையா இருந்தது. இது ஒரு உதாரணமா ஆயிடக்கூடாதுன்னு. அட என்னப்பா, நம்மளால இளமையை அடக்க முடியுமா? காதல் விஷயத்துல நம்ம எதுக்கு எதிரா இருக்கணும் சொல்லுங்க? ஐ அட்வொகேட் திஸ். இது நடக்கணும். சார், என்னோட क्वेश्चन என்னன்னா, உங்களுக்கு ரன்பீர் கபூர் ஆக்டிங் பிடிச்சிருக்கா? ஏதாவது சொல்லுங்க சார். பிடிச்சிருக்குன்னு சொல்றதுக்கு நான் யாரு? ஒவ்வொரு தகப்பனுக்கும் புள்ளைய பத்தின கவலை இருக்கும், பெருமை இருக்கும். இன்னைக்கு பப்ளிக் அதுக்கான பதில் கொடுத்திருக்கு. மக்களுக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படி பார்த்தா நான் மக்கள் சைட்ல இருந்து ஒத்துக்கிறேன், அவன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். சார், அது என்னன்னா உங்க குடும்பம் வந்து பிலிம் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப பெரிய பங்களிச்சிருக்கு. அதுல மாற்று கருத்து இல்ல. நோ டவுட். நீங்க பஞ்சாபி. ஆனா பஞ்சாபி படங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களோட பங்களிப்பு 0வா இருக்கு. இது நிஜமாவே ரொம்ப வருத்தமா இருக்கு சார். நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன். நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். பிருத்திவிராஜ் கபூர் சார் நானக் நாம் ஜஹாஸ்ல வேலை பார்த்திருக்காரு. ராஜ் கபூர் சார் கூட தாத்தாவோட ஒரு படத்துல வேலை பார்த்திருக்காரு. நான் பல தடவை நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், எனக்கு ஏதாவது நல்ல ஸ்கிரிப்டா கொடுங்கன்னு. ரீசெண்டா கூட சொல்லியிருக்கேன், நான் ஃப்ரீயா நடிச்சு கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கேன். நான் சில நிறுவனங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். எனக்கு பிடிச்ச படமா இருந்தா நான் வந்து ஏன் சார்பா என்னால முடிஞ்சதை பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்கேன். பஞ்சாபி மட்டும் இல்ல, நான் எல்லா மொழிகள்லையும் பண்ணுவேன். நான் நிச்சயமா பஞ்சாபி தான். ஆனா வந்து மகாராஷ்டிரால இருக்கேன், மராட்டிய படங்கள் பண்ணுவேன். அது மட்டும் இல்ல, நம்ம முதல்ல மனுஷங்க, அப்புறம் தான் எல்லாத்தையும் பிரிச்சு பார்க்கணும்.
ரொம்ப நல்லா சொன்னீங்க. பஞ்சாப்ல இருக்கிறவங்க, மகாராஷ்டிரா இருக்கிறவங்க நீங்க சொன்னதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நாம இப்போ ஒரு சின்ன பிரேக் எடுத்துப்போம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்ல ரிஷி கபூர் மேல உள்ள குற்றச்சாட்டு என்னன்றதை பார்ப்போம். நாங்க பெரிய பில்டப் கொடுத்துடுறோம். பெரிய காரு, 4 பாடி கார்ட்ஸ், கருப்பு கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு சிம்பிளா இருக்கணும்பா. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த மசில்ஸ் வேணும்னு அதே வேலையா சுத்திக்கிட்டு இருக்காங்க. நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அவங்களுக்கு ஆக்டிங் மசில்ஸ் ரொம்ப கம்மியாயிடுது. வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு பிலிம் ஸ்டார் ரிஷி கபூர் மீது விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. ஆப்கி அதாலத்ல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்துல பிலிம் ஸ்டார் ரிஷி கபூர் மீது உள்ள குற்றச்சாட்டு என்னவென்றால் இவருக்கு அடக்கம் இல்லை. ரிஷி சார், நீத்து மேடம் சொல்லி இருக்காங்க ரிஷி கபூர் எங்க எப்ப யாருகிட்ட இப்படி பேசுவார்னு எந்த கணக்கும் கிடையாதுன்னு. ரொம்ப சரியா தான் சொல்லியிருக்கான். அதாவது பாத்தீங்கன்னா நான் டிப்ளமசிங்கிறதே கத்துக்கிட்டது இல்லை. மனசுல என்ன இருக்கோ அதை தான் பேசுவேன். அதாவது என் விஷயத்துல இது ஒரு ஷார்ட் கம்மிங் தான். அதாவது நான் யோசிக்க மாட்டேன், பேசிடுவேன். அப்ப டேபிள் கீழே இருந்து உங்களுக்கு அடி விழுறது இல்லையா? எனக்கு எவ்வளவு மார்க் விழுந்திருக்கு நான் காட்டவா? இல்ல, அப்படி நடக்கும். அப்படின்னா ரன்பீரோட முதல் படம் சாவரியா செட்டில் அந்த மாதிரி ஏதோ பேசிட்டீங்களாமே? ஆமா, பேசிட்டேன். என்னாச்சுன்னு சொல்லவா? சொல்லுங்களேன். என்னாச்சுன்னா, சஞ்சய் லீலா பன்சாலி சார், அவர் மேல எனக்கு நிறைய மரியாதை இருக்கு. அற்புதமான டைரக்டர். அவர் நிறைய படங்கள் பண்றாரு. ஸோ அவர் என்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணாரு. படம் ஆரம்பிச்சிருச்சு சவரியா. அவர் செட்டுக்கு சின்னவங்களை எல்லாம் நான் ஆசீர்வதிக்கணுன்னாரு. நான் சொன்னேன், செட்டுக்கெல்லாம் எதுக்கு, பசங்கள்லாம் கான்ஷியஸ் ஆயிடுவாங்கன்னு சொன்னேன். அவர் கண்டிப்பாக நீங்கள் வந்தே ஆகணும்னாரு. நீத்தும் சொன்னா, லெட்ஸ் கோ, போகலாம், அவங்களுக்கும் ஒரு ஊக்குவிப்பாக இருக்குன்னு. சரி போகலான்னு முடிவெடுத்தோம். நாங்கள் செட்டுக்கு போனோம். நாங்கள் அந்த செட்டுக்குள்ளே ஸ்டுடியோக்குள்ளே போனதும் ரொம்ப பிரம்மாண்டமாக போட்டிருந்தாங்க. நான் உள்ள என்ட்ரானதும் பார்த்ததும் இது என்ன இடம்னு கேட்டேன். என்ன இடம் இது? நான் எனக்குள்ளறையே பேசிகிட்டு இருக்கேன். இந்த இடத்துல புத்தரும் இருக்காரு, வெளியில் ஆர்கே ஸ்டுடியோங்கிற போர்டும் இருக்கு, அப்புறம் வெனிஸ் ஸ்ட்ரீட்டும் இருக்கு, இந்த பக்கம் டர்க்கிஷ் மார்க்கெட்டும் இருக்கு. பார்க்கவே வித்தியாசமான செட்டுகள் இருந்தது. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, நான் நீத்துக்கிட்ட சொன்னேன், என்ன இடம் இது, என்ன செட்டு இது, எங்கே வந்திருக்கோம், எங்கே போகிறோன்னு. நீத்து சொன்னா, வாய முடுங்கன்னு. நான் சொன்னேன், என்னது, எதுக்கு வாய முடணுன்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே அப்படியே லைட்டிங் சிஸ்டம்லாம் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. பெரிய பெரிய கண்ணாடிலாம் இருந்தது, அதுக்குள்ளே கேண்டில்ஸ் இருந்தது. கேண்டில்ஸ்னா அது லைட்ஸ் மாதிரி. அதுக்கப்புறம் என்னென்னமோ யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்ன இடம் இது, என்ன படம் இது, எதை பற்றி படம் எடுக்கிறாங்க, இந்த மாதிரி நான் அங்க பேசியிருக்க கூடாது. ஆக்சுவலா ஐம் டிப்ளமேட். ரொம்பவே பேசியிருக்க கூடாதுதான். கண்டிப்பா. அதாவது ஒருவேளை நம்ம பிலிம் ஸ்டார் ராத்திரில கருப்பு கண்ணாடி போட்டா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? அது ப்ராப்ளம் தானே, இதெல்லாம் ப்ராப்ளம் தான். நான் யோசிப்பேன், ஒருவேளை கருப்பு கண்ணாடி போட்டுக்கிட்டா கூடவே டார்ச் வச்சுக்கிட்டு சுத்துங்க, அப்பதான் கண்ணு தெரியும். அதாவது ராத்திரியில அப்படி என்ன வெளிச்சம் கண்ணை பாதிக்குது, கண்ணு அப்படியே கூசுது. எதுக்காக ராத்திரில கருப்பு கண்ணாடி போடணும்? எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. ஆக்டர்ஸ் எல்லாம் அப்படி பார்த்தா எங்க ஜெனரேஷன்ல இப்படி எல்லாம் நாங்க பண்ணவே இல்லை. அதாவது ராத்திரி மணி 2 மணிக்கு ராத்திரி 2 மணிக்கு ஃபிளைட்ல போறாரு, அவரு கண்ணாடி போட்டிருக்காரு. தொப்பியாவது புரிஞ்சுக்கலாம், ஒருவேளை அவருக்கு ராத்திரில வெயில் அடிக்குதோ என்னவோ. பட் கண்ணாடியை கண்ணில் போட்டுக்கிட்டு ராத்திரி எங்கப்பா வெளியில போறீங்க? சரியான வெக்கம் கெட்டவங்க, சொன்னாலும் புரியறது இல்லை இவங்களுக்கு. ஹீரோயின்ஸ் புரிஞ்சுப்பாங்க, பசங்க தான் புரிஞ்சுக்கிறது இல்ல. அதாவது நான் வந்த ஸ்கூல் அப்படி, என்னோட திங்கிங் அப்படி. நான் சொல்றது சரியா தப்பான்னு இல்ல, நான் இப்படிதான் யோசிப்பேன். உங்களால அதை தடுக்க முடியாது. நினைச்சத அப்படியே சொல்லிடுறீங்க. இந்த பிலிம் ஸ்டார்ஸோட எப்பவும் பாடி கார்ட்ஸ் இருப்பாங்க. ஆமா, நீங்க அவங்களையும் கமெண்ட் பண்றீங்களே. நான் பாடி கார்ட்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணதே இல்லை. இப்ப இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேரு இன்னும் ஆக்டர் பாப்புலாரிட்டி இருக்கு, போட்டோ எடுக்கணும்னு எல்லாரும் எல்லார்கிட்டயும் போன் இருக்கு, போன் வச்ச கேமரா இருக்கு. அதனால கொஞ்சம் கிரவுட கண்ட்ரோல் பண்றது. சொல்லிருந்தீங்க ஹாலிவுட் ஆக்டர்ஸ் எப்படி ரோட்ல நிக்கறாங்கன்னு, அத பத்தி சொல்லிருக்கீங்க. ஆமா, நீங்க அத பத்தி சொல்றீங்க. ஓகே. ஆனா இங்க இருக்கிற ஆக்டர்ஸ்க்கு அது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நீங்க என்ன பத்தி ரொம்ப ரிசர்ச் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒரு தடவை மிஸ்டர் கெக்ரி பெர்க்க, என்னோட ஃபாதர் நியூயார்க்ல இருந்தாரு.
அதாவது அங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல அவருக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருந்தது. கெக்ரிபெக் சார் வந்து கெக்ரிபெக்கோட ஒய்ஃபும் என் சிஸ்டரும் ஃப்ரெண்டா இருந்தாங்க. அவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அதனால கெக்ரிபெக் அவரோட மிஸ்ஸஸ் வந்து என்னோட ஃபாதரை பார்க்க ஹோட்டலுக்கு வந்திருந்தாங்க. அதாவது யூனோ வெரி வெரி சிம்பிள் பீப்புள். ஒன்று வந்து கெக்ரிபெக் வாஸ் 6'8" or 6'9". அவர் அவ்வளோ ஹைட்டு. நான் ஒரு குட்ட மனுஷன். நான் அவர் முன்னாடி நின்னா இவ்வளோதான் இருப்பேன். அதாவது ஆஃப்டர் மீட்டிங் தம் அவர் ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணாரு. சரி நாங்கள் அப்போ கிளம்புறோம், வில் லீவ். கீழே வந்தாங்க. நிறைஞ்ச ரோட்டில், மினாட்டலில் நிறைஞ்ச ரோட்டில், மெயின் அவென்யூவில். அவர் வந்து அந்த டைமில் மொபைல் ஃபோன்லாம் இல்லை. ஸோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. டைம் கொடுத்துருந்தாங்க, இந்த டைமில் வண்டி எடுத்துருவான்னு. அங்கே ரோட்லலாம் பார்க் பண்ண முடியாது. நிறைஞ்ச ரோட்டில் வண்டி அந்த பக்கம் இந்த பக்கம் போகுது. ஜனங்க இங்கே போயிட்டு இருக்காங்க, அங்கே அவங்க நிற்கிறாங்க. நிறைய பேர் வந்து அவருக்கு ஷேக் ஹேண்ட் பண்ணாங்க, விசாரிச்சாங்க. சில பேர் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. ரொம்பவே பேஷன்ஸோட அவர் நின்று அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் அப்ளிஷ் பண்ணாரு. நான் இன்னைக்கு யோசிக்கிறேன், இப்போ வந்து ஒரு ஆக்டரோட ஒரு படம் ரிலீஸ் ஆயிட்டாலே போதும், அவங்க பாடி கார்ட்ஸ் இருக்கிற அளவுக்கு அவங்க ஃபேன்ஸே இருக்க மாட்டாங்க. அவ்வளவு பாடி கார்ட்ஸோட தான் நடப்பாங்க. ஸோ ஐ கெஸ் இது ஒரு ஸ்டைலாக மாறிடுச்சு. நான் இது மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட்டை பார்த்துருக்கேன். இட்ஸ் சிம்பிள். ரோட்டில் நடந்து போகிறாங்க, எந்த ஏர்ஸும் இல்லை. அந்த மாதிரி நான் ஒரு தடவை டெமி மூரை பார்த்தேன் நடந்து போகும்போது. டஸ்டன் ஹோப்மேன் சாரோட ப்ளே பார்த்துருக்கேன். அதாவது அவர் வந்து நானே பார்க்க போயிருந்தேன். இதை பற்றி சொல்லாமா? நான் நிச்சயமா ஒரு தடவை நான் அவரோட ப்ளே பார்க்க போயிருந்தேன், மர்ச்சன்ட் வெனிஸ், லண்டனில். ஸ்பெஷலாக அந்த ப்ளே பார்க்கறதுக்காக லண்டன் போயிருந்தேன். ஓகே, அங்கே வந்து செட்டிலான நம்ம இந்தியன்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க ஒரு ஆக்டர் போயிட்டா ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க. அதனால ரோல்ஸ் ராய்ஸில் என்னை வந்து கூட்டிகிட்டு போனாங்க அந்த ஹாலுக்கு. அதாவது அப்ராட்ல அந்த ப்ளே நடந்துகிட்டு இருந்த இடத்துக்கு. அப்போ நான் ரோல்ஸ் ராய்ஸில் போனேன். அதாவது நான் எப்போ நினச்சாலும் அந்த வண்டியில் போகலாம். என்னை பிக்கப் பண்ண வந்த வண்டி அது. நான் வந்து டஸ்டன் ஹோப்மேன் சார் ப்ளே பண்ணுறத பார்த்தேன். அவர் வந்து ஷைலா கூட ரோல் ப்ளே பண்ணார். ஸ்டேஜில் அட்டகாசமாக இருந்தார். அதாவது எப்படி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்கன்னா, நான் வந்து ப்ளே முடிஞ்சதும் அவரை போய் சந்திக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் நான் பேக் ஸ்டேஜ் போய் அவரை சந்தித்தேன். அவரும் ரொம்ப நல்லா பேசினாரு. அப்புறம் ரொம்ப மரியாதையோட, அன்லைக் மீ, எல்லாருக்கும் ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்தாரு. ஒருத்தவங்க பூ அது இதுன்னு கொடுத்தாங்க. பிரிட்டன்லேயே ரொம்ப விலை குறைஞ்ச வண்டி. எனக்கு அப்போ சொன்னது என்னன்னா, அந்த கார் பேர் வந்து ஃபோர்ட் எஸ்காட். ஃபோர்ட் எஸ்காட்னு ஒரு கார் இருக்கு. டஸ்டன் ஹோப்மேன் சார் அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட். அவருக்கு வந்து அதுதான் காரு. பாத்தீங்களா, அவங்க டவுன் டு எர்த் எவ்வளவு சிம்பிளா இருக்காங்க. ஆனா நான் என்னடனா ரோல்ஸ் ராய்ஸ்ல போனேன். எனக்கு எந்த அளவுக்கு சங்கடமா போச்சுன்னா, திஸ் இஸ் கால்டு ஹியூமனிட்டி. என்ன ரோல்ஸ் ராய்ஸ்ல கூட்டிட்டு போன நான் எதிர்பார்க்கல. என் ஃப்ரெண்டு என்ன கூட்டிட்டு போனாரு. ஸோ திஸ் பீப்புள் ஆர் சிம்பிள் பீப்புள். நம்ம தான் ஓவர் பில்டப் பண்ணிடுறோம். பெரிய கார், 4 பாடி கார்டு, கருப்பு கண்ணாடி, இந்த மாதிரி. சிம்பிளா இருங்கப்பா. இப்போ இந்த பாடி பில்டிங்லாம் பார்த்து உங்களுக்கு வருத்தமாக தான் இருக்கா? இல்லை, இங்கே பாருங்க, ஹெல்த்தியாக இருக்கிறது இஸ் அ ப்ரையாரிட்டி. எங்கள் டைமில் அந்த மாதிரிலாம் இருந்ததில்ல, அப்படி தேவையும் படலை. இப்போ நான் என்ன பார்க்குறேன்னா, ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, ரஜித் சார் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மசில்ஸ் வச்சுக்கிறதுல தான் ரொம்ப மும்மரமா இருக்காங்க. ரொம்ப டைம் வேஸ்ட் பண்றாங்க. ஆனா ஆக்டிங் மசில்ஸ்ல கோட்டை விட்டுறாங்க. அதாவது இது என்னோட அட்வைஸா கூட இருக்கட்டும். அதாவது நான் வந்து ஒரு பெரிய பெரிய செலிபிரிட்டியா அதை நான் சொல்லல. பட் அது கூடவே இன்னும் கொஞ்சம் ஆக்டிங்கும் இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். அதைத்தான் உங்க எல்லாருக்கும் சொல்ல விரும்புறேன். மசில்ஸோட பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும்ல. பச்சன் சார்லாம் மசில்ஸ் வச்சுக்கிறது இல்லையே. அவர் மசில்ஸ் இல்லாதனால ஹிட் ஆகலன்னு யாரும் சொல்ல முடியாதுல்ல. இட் இஸ் குட் டு பி ஹெல்த்தி. குட் டு பி ஹெல்த்தி நல்ல விஷயம். இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் வந்து இட்ஸ் வெரி கான்ஷியஸ் அபவுட் தட் பாடி. ஆனா என்ன ஆகும்னா, இது என்னோட யோசனை, ஒரு ஆக்டர் வந்து கேமராவை ஃபேஸ் பண்ணும்போது அவங்க 6 பேக்லாம் வச்சுக்கிட்டு பார்த்தா அவங்க பாடி லாங்குவேஜ் மாறிடும். அவங்க கான்சென்ட்ரேஷன்லாம் பாடி மேல தான் இருக்கும், ஆக்டிங்ல குறைஞ்சிடும். நான் இதை இப்படிதான் பாக்குறேன். நீங்களும் கவனிச்சு பாருங்க. அவங்களோட ஸ்டான்ஸ் பாத்தீங்கன்னா, பாடி லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா எல்லாமே மாறிடும். இப்போ நார்மலா இருந்து நமக்கு கிளாப் வரும், ஸ்டார்ட் சவுண்ட் கேமரா ஓகே ஆக்ஷன் சொன்னா அவங்க லுக்கே மாறிடும். அதாவது அவங்க ஸ்டான்ஸ் வந்து இப்படிதான் இருக்கும். ஏன் தம்பி, இதுக்கு முன்னாடி நீ நல்லா தானே இருந்த, எப்பவும் நேச்சுரலா ஆக்டிங் பண்ணு. நவ் யூ பிகம் கான்ஷியஸ் பிகாஸ் யூ காட் வெரி குட் ஆப்ஸ், யூ காட் வெரி குட் பாடி, குட் பிசிக்ஸ், யூ வாண்ட் டு ஷோ தட். நான் என் சைட்ல இருந்து இதை இப்படித்தான் பாக்குறேன்.
இப்ப வந்து பாத்தீங்கன்னா அது அமீர் கான் முதல்ல வெயிட்ட ஆமா நான் அதிகமா அது சொல்லியே ஆகணும். அவரு ரோல் பிளே பண்ணிருக்காருல்ல, முதல்ல வெயிட் அதிகமாக்குனாரு, அப்புறம் வெயிட் லாஸ் பண்ணி தன்னை ஃபிட் ஆக்கிட்டு, அதுவும் இல்லாம அது ஒரு ரெஸ்லர் ரோல் வேற, தான் வேலைக்காக அப்படி பண்ணாரு. தான் ஆரம்பத்துல இருந்து இப்படிதான்ற மாதிரி. அதுவும் இல்லாம அமீர் வந்து பழைய ஸ்கூலால அவர் ஆக்டிங்ல அடிச்சுக்கவே முடியாது. அதே மாதிரிதான் சல்மானும் எல்லாரும் பண்ணிருக்காங்க. சல்மான் பண்ணிருக்காரு, ஷாருக் கான், அக்ஷய் குமார் எடுத்துக்கோங்க. இஸ் நாட் சோ ஹெல்தி, ஹி சோ ஃபிட். இந்த மாதிரி நிறைய இருக்கு. இப்போ ரன்வீர் ஒரு படத்துக்காக பண்ணிட்டு இருக்கான். ஹி இஸ் பிளேயிங் ஏதோ ஒரு ரோல் இருக்கு, அதுக்காக பாடி பில்டிங் பண்ணிட்டு இருக்கான். நான் எப்பவும் இந்த மாதிரி சாண்டோ மாதிரி ரிஷி சார் நிறைய கான்ட்ரவர்சிஸ் கிரியேட் பண்ணாங்க உங்க பேர்ல. அத பத்தின சில குற்றச்சாட்டுகளும் எங்கிட்ட இருக்கு. இப்போ ஒரு சின்ன பிரேக் எடுத்துப்போம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத் ரிஷி கபூர் மீது உள்ள வழக்குகள் தொடரும். நான் ஒரு ஆர்டிஸ்ட், பொலிட்டிஷியனாக விரும்பல. நான் ஆர்டிஸ்ட், எப்போ ஆர்டிஸ்ட் தான். நீங்க பொலிட்டிஷியனாக விரும்பலன்னு சொல்றீங்க, ஆனா மோடிஜி லண்டன்ல ஸ்பீச் கொடுத்தா அதை பயங்கரமா பாராட்டுறீங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, மோடிஜி சொல்றது சரியா தான் இருக்கு. ஆனா நீங்க மோடிஜியை பாராட்டுறீங்க, ஸ்மிருதி இரானிஜியை பாராட்டுறீங்க, ராகுல் காந்தியை பாராட்டுறதே இல்லையே. அவரும் நல்லா தானே பேசுறாரு. நான் அவரை பத்தி ட்வீட் பண்ணி பேசுற அளவுக்கு அவர் எதுவும் பண்ணல. வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு நம்மோட விருந்தாளி ரிஷி கபூர். ஆப்கி அதாலத்ல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்துல பிலிம் ஸ்டார் ரிஷி கபூர் மீது உள்ள குற்றச்சாட்டு என்னவென்றால், எல்லா விஷயத்துக்கும் இவர் கமெண்ட் அடிப்பாரு. ரிஷி சார், இப்ப உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத விஷயங்கள்ல கூட நீங்க ட்வீட் பண்றீங்க, அதை பத்தியெல்லாம் ட்வீட் பண்றீங்க. பீகார்ல மதுவை ஒழிச்சதுனால நான் பீகார் பக்கமே போக மாட்டேன்னு சொல்றீங்க. இந்த விஷயம் என்னோட யோசனை. ப்ரொவிஷன் ஒவ்வொரு தரையும் உலகம் முழுக்க ஃபெயில் ஆயிடுச்சு. ப்ரொஹிபிஷனால, பிரஷரால நீங்க எதை பண்ணாதீங்கன்னு சொல்றீங்களோ அந்த விஷயத்தினால தான் அண்டர்வேல்டு உருவாகும். போலீஸ் அதை அநியாயமா பயன்படுத்துவாங்க. தப்புங்கிறது மதுபானமா இருக்கு, போதைப் பொருட்கள் விற்கப்படுது. அது மக்கள் போதையில இருக்கணும்னு விருப்பப்படுறவங்க கண்டிப்பா அதை செய்வாங்க, இல்லீகலா கூட செய்வாங்க. இப்போ பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிற பல பொலிட்டீஷியனா இருக்கட்டும், போலீஸா இருக்கட்டும், தப்பானவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு சாதகமா மாறும். அப்புறம் என்ன ஆகும்? மக்கள் அதுல மாட்டிக்குவாங்க, பலிகடா ஆவாங்க. அதுல நான் மாட்டிக்க விரும்புறேன். ஆனா சீஃப் மினிஸ்டர் நிதிஷ்குமார் சொல்றாரு, நீங்க தினமும் பீகார் வர மாதிரி இனிமேல் நான் பீகார் போக மாட்டேங்கிற மாதிரிலாம் சொல்றீங்க. ஏதாவது ஒரு விஷயத்த கம்பல்ஷனா பண்ணக்கூடாதுன்னு சொன்னா மனுஷனோட குணம் அதை ஒரு தடவை ட்ரை பண்ணணும்னு நினைப்பாங்க. Let the decision is be there. We are all literate nation now. நம்ம 2000 சரி, நான் ஒத்துக்கிறேன். ட்ரிங்கிங் மேல, மதுபானங்கள் மேல உங்களுக்கு ஒரு மோகம் இருக்கு, அதனால தான் கமெண்ட் பண்ணிருக்கீங்க. ஆனா ஆசாராம் பாபு, ராதேமா, இப்படி யாரையுமே நீங்க விட்டு வைக்கவே இல்லையே. நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? நான் ஒவ்வொரு தடவையும் சொல்லுவேன், உங்களுடைய இன்செக்யூரிட்டி ஒரு மனுஷனை கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டா இருக்கிறவங்க உங்க இன்செக்யூரிட்டியை பயன்படுத்திக்குவாங்க. ஏன்னா நீங்க அவங்கள ஏத்துக்கிறீங்க, அதை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. நீங்க ராதேமா போட்டோ எடுத்து காட்டி இவங்க கண்ணாடி படம்லாம் பப்பி லஹரி மாதிரியே இருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க. நான் யாரோட மனசையும் காயப்படுத்த விரும்பல, ஆனா கஷ்டப்படுத்த விரும்பல. ஆனா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது யாரு? இது எந்த குரு மாதா, குரு அப்படியே தங்கத்திலே மூழ்கி இருக்காங்க. இவங்க பார்க்க அப்படியே பப்பி லஹரி தங்கச்சி மாதிரியே இருக்காங்கன்னு நினைச்சேன். இப்ப அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்கலாம், மக்கள் அவங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கலாம். எனக்கு அவங்க மேல எந்த ஒரு பர்சனல் அஜெண்டாவும் இல்லை. ஆனா யோசிக்க வேண்டிய விஷயம், அது சில பேர் இந்த மாதிரி விஷயங்களை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க, பயன்படுத்திக்குவாங்க. அவங்க வீக்னஸ், நம்ம வீக்னஸஸ் அவங்க இன்டெலிஜென்ட் பீப்புள்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க வழியில தான் பண்றத பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க பாபா ராம் ரஹீமை பத்தியும் பேசிருக்கீங்க. அதாவது நான் அவரோட ரோல் பண்ண தயாரா இருக்க, என் மேல வழக்கு போட்டு பாருங்களேன்னு சொல்லிருக்கீங்க. எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. நான் ஒரு தடவை அவரை சந்திச்சேன், ரொம்ப நல்லா பேசணும். பட் ஒருவேளை நான் ஏதாவது ரோல் பண்றதா இருந்தா, எனக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சா நான் அவரை இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கலாம்ல. அவரை கமெண்ட் பண்ணதுக்கு கேக்கு சாரதா மேல கேஸ போட்டுட்டாங்க. இந்த பாருங்க, படம் இருக்கு. ஓகே, நீங்க அப்படி ஒரு ட்வீட் பண்ணீங்கங்கறதே உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? என்ன நீங்க சொல்லிருக்கீங்க, நான் அப்படி ஒரு ரோல் பண்ண ரெடியா இருக்கேன், என்ன அரெஸ்ட் பண்ணி காட்டுங்களேன்னு. பட் இதுல என்ன தப்பு இருக்கு?
நான் ஒரு ஆர்டிஸ்ட் சொசைட்டில இருந்து தானே இன்ஸ்பிரேஷன் எடுப்பாங்க. நான் மக்கள்கிட்ட இருந்து இன்ஸ்பிரேஷனை எடுத்துக்குவேன். நான் அப்படி பண்றதுல என்ன தப்பு இருக்கு? உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி எப்ப ஆச்சுன்னா, நீங்க காந்தி குடும்பத்தை பத்தி ட்வீட் பண்ணிருக்கீங்க. ராஜீவ் காந்தி பேர்ல, சோனியா காந்தி பேர்ல, இந்திரா காந்தி பேர்ல இருக்கிற பில்டிங்ஸ் ஆகட்டும், ரோட்ஸ் ஆகட்டும், போர்ட்டா இருக்கட்டும், ஏர்போர்ட்ஸா இருக்கட்டும், அந்த பேரெல்லாம் மாத்துங்கன்னு சொல்லியிருக்கீங்க. முதல்ல நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். அதாவது எனக்கு ஆஸ்பிரேஷன்லாம் கிடையாது பொலிட்டிஷியன் ஆகணும்னு. அல்லது நான் சொன்ன விஷயம் எதுக்காக சொன்னேன்னா, ரூலிங் பார்ட்டியை ப்ளீஸ் பண்றதுக்காக. நிறைய பேர் சொல்றாங்களே பிஜேபியை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் இதெல்லாம் நீங்க பண்றீங்கன்னு. நான் ஏதாவது கட்சிக்கு எதிராக இருக்கேன்னு இது வரைக்கும் நான் சொல்லியிருக்கேனா? நான் சொன்ன விஷயம் நான் யோசிச்சு பார்த்தேன், அதை கமெண்ட் பண்ணேன். அது என்ன அவ்வளவு முக்கியமா? எல்லா சிட்டிஸ்லயும், இந்தியால இருக்கிற எல்லா சிட்டிஸ்லயும் எவ்வளவு சொத்து இருந்தாலும், நேஷனல் அசெட் இருந்தா அந்த பேரு அவங்க ஃபேமிலி பேர்ல தான் இருக்கணுமா? ஏன் நம்ம ஊர்ல எந்த எமிலன்ட் ஆளுங்களும் இல்லையா? இந்த சிட்டியை உருவாக்குனவங்க வேற யாருமே இல்லையா? நான் இந்த விஷயத்த யாரையும் இம்ப்ரெஸ் பண்றதுக்காகவோ, இல்ல ஏதாவது பத்மா அவார்டு வாங்கவோ, இல்ல ராஜ்யசபா மெம்பர்ஷிப் வாங்கறதுக்கோ, அல்லது பொலிட்டிஷியன் ஆகிறதுக்கோ சொல்லல. நான் ஒரு சிட்டிசன், டாக்ஸ் பேயிங் சிட்டிசன் இந்த கண்ட்ரில இருக்கேன். நான் இப்படி ஒரு கேள்வி எழுப்பியிருக்கேன். எனக்கு நேரு ஃபேமிலி, காந்தி ஃபேமிலி மேல ஒரு பெரிய மரியாதை இருக்கு. நம்ம பண்டிட் ஜவஹர்லால் நேருஜி, இந்திரா காந்திஜி, ராஜீவ் காந்திஜி, இவங்கெல்லாம் இருக்கும்போது நல்ல லீடர்ஸா இருந்தாங்க. நான் அவங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். கபூர் குடும்பம் எப்பவும் காங்கிரஸ்வாதியா இருந்திருக்காங்க. ஆனா என்னோட நோக்கம் என்னன்னா, அவங்க கட்சி அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கு. சிட்டில இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் அவங்க பேர் தான் வைக்கணுமா? இல்ல ரிஷி சார், ஒரு நிமிஷம் நான் இத பேசி முடிச்சிடுறேன், இருங்க. அதாவது 2009 மும்பைல ஒரு பேண்ட்ரா கொரோனா காம்ப்ளெக்ஸ் ஒரு பிரிட்ஜ் கட்டினாங்க. பேண்ட்ரா டு வர்லி லிங்க் பிரிட்ஜ் கட்டப்பட்டுச்சு. 2009 கமிஷன் ஆச்சு. அப்புறம் ராஜீவ் காந்தி சாரோட இறப்பு 1951 நடந்துச்சு. 91. அப்புறம் 2009லயும் அந்த பாலத்துக்கு அவரு பேரே வச்சிட்டீங்க. அந்த பிரிட்ஜ் ஜேஆர்டி டாட்டான்ற பேர்ல ஏன் இல்ல? ஜேஆர்டி டாட்டா நம்ம நாட்டுக்கு எவ்வளவு பண்றாரு? நம்மள இன்னும் நிறைய பொலிட்டிஷியன்ஸ் இருக்காங்க. இன்னும் பல சிட்டிசன்ஸோட நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கு. நீங்க அவங்க பேரை வைங்க, அவங்க பேரும் வெளியில தெரியட்டும். டெல்லி சிட்டிலே இட்செல்ஃப் எனக்கு யாரோ ட்வீட் பண்ணி எனக்கு போட்டோகிராஃப் அனுப்புனாங்க. என் போன்ல நான் வச்சிருக்கேன். இந்த மாதிரி 64 பிளேசஸ், நேஷனல் அசெட்ஸ் இருக்கு டெல்லி சிட்டிலேயே, விச் இஸ் நோன் பை தர் நேம். ஒருத்தரை பத்தி தெரிஞ்சுக்க ஒண்ணு பத்தாதா? ஒவ்வொரு ஸ்டேடியம், ஒவ்வொரு ஏர்போர்ட் எல்லாத்துலயும் அவங்க தான் இருக்கணுமா? ரிஷி சார், காங்கிரஸ் நான் யாரையும் எதிர்க்கல. நான் எதுக்காக இந்த விஷயத்தை எடுத்தேன்னா, இப்போ ஃபியூச்சர்ல பார்க்கும்போது இவங்களோட குடும்ப பேரு அதிகமா இருக்கு. இந்த பேரெல்லாம் அரசாங்கம் தேர்வு பண்ணி தான் வச்சிருக்காங்க, காங்கிரஸ் ஆளுங்க இல்ல. இதெல்லாம் கேள்வி கேட்கறீங்களே, நீங்க யாரு? அவங்க சொல்றாங்க நான் இந்த நாட்டோட ஒரு சிட்டிசன், எனக்கு இத பத்தி பேசுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆமாவா இல்லையா? நான் சொல்ற விஷயத்துல எனக்கு எந்த பயமும் இல்ல. நான் சொன்ன வார்த்தைய நல்லா யோசிச்சுதான் நான் சொன்னேன். இந்த விஷயம் அவங்கள எச்சரிக்கைப்படுத்த தான் சொன்னேன். எல்லாத்தையும் அவங்க பேர்ல தான் வைக்கணுமா? ஐ டோன்ட் நோ நான் சொல்ற விஷயம் சரியா இல்ல தப்பான்னு. ஐ டோன்ட் நோ. தேங்க்யூ. பாருங்க, காங்கிரஸ் கட்சியோட அறிக்கை என்னன்னு நான் இப்ப படிச்சு காட்டுறேன். காங்கிரஸ் உங்ககிட்ட கேட்டிருக்காங்க, உங்க வீட்டுக்கு வெளியே ஆமா கல்லெல்லாம் தூக்கி போட்டிருக்காங்க. ஆமா உண்மைதான், என் வீட்டுக்கு வெளியில கல்லெல்லாம் கிடந்துச்சு. அவங்க கேக்குறாங்க, இந்த ரிஷி கபூர் முதல்ல யாரு? கரெக்டான விஷயம் தான், ரொம்ப சரியா இருக்கு. ஆனா அந்த கேள்வி கேட்க அவங்க யாரு? அவங்க குரல் தன்னால அடங்கிருச்சு. அதனாலதான் அவங்க சொல்றாங்க, ரூலிங் பார்ட்டியான பிஜேபியை சந்தோஷப்படுத்தத்தான் இவ்வளவு நீங்க பண்றீங்க. அதனால எனக்கு என்ன கிடைக்க போகுது? நான் என் வட்டத்துல கெத்தா இருக்கேன். நான் என் வட்டத்துல ராஜா மாதிரி இருக்கேன். நான் ஒரு ஆர்டிஸ்ட்பா. நான் ஒரு ஆர்டிஸ்ட், பொலிட்டிஷியனாக விரும்பல. நான் ஆர்டிஸ்ட், எப்போ ஆர்டிஸ்ட் தான். நீங்க பொலிட்டிஷியனாக விரும்பலன்னு சொல்றீங்க, ஆனா மோடிஜி லண்டன்ல ஸ்பீச் கொடுத்தா அதை பயங்கரமா பாராட்டுறீங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, மோடிஜி சொல்றது சரியா தான் இருக்கு. கொஞ்சம் விஷயம் அப்படி இப்படி. அவர்கிட்ட நான் கேட்டுக்கிறது என்னன்னா, அவர் சொல்ற விஷயத்த சீக்கிரமா செயல்படுத்தி காட்டினா நல்லா இருக்கும். அது இம்ப்ளிமெண்டேஷன்ல இருக்கணும், அவர் பண்ணணும். என்ன நாங்க எதிர்பார்க்கிறோம்? இப்ப இருக்கிற அரசாங்கம் அவங்க ஏதாவது பண்ணணும். நாம மக்கள் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க கொடுத்த ப்ராமிசஸ அவங்க ஃபுல்ஃபில் பண்ணணும். நானும் ரொம்ப பேஷன்ட்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இது நடக்கும், அவங்க கண்டிப்பா நடத்துவாங்க. ஆனா நீங்க மோடிஜியை பாராட்டுறீங்க, ஸ்மிருதி இரானிஜியை பாராட்டுறீங்க. பார்லிமெண்ட்ல அவங்க ரொம்ப எமோஷனல் ஸ்பீச் கொடுத்த போது அவங்கள நீங்க லேடி அமிதாப்னு சொல்லி இருக்கீங்க. ஸ்மிருதி கூட நான் ஒரு படம் பண்ணிட்டு இருந்தேன்.
நாங்கள் சிம்லாவில் அவுட்டோரில் இருந்தோம். அந்த டைமில் அவங்களுக்கு யூனியன் மினிஸ்டரோட டேக் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஹியூமன் ரிசோர்ஸோட சீஃப் மினிஸ்டர் ஆனாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க படத்தை விட்டுட்டாங்க. ஸ்மிருதியை பத்தியா என்ன விஷயம்? பார்லிமெண்ட்ல ஒரு ஸ்பீச் கொடுத்தாங்க. அவங்க ரொம்ப எமோஷனலாவும் கரேஜியஸாவும் ஒரு ஸ்பீச் கொடுத்தாங்க. அதோட வெராசிட்டி ட்ரூத் எல்லாம் எந்த அளவுக்கு இருந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவங்க கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க அவங்க சொல்றது சரிதான்னு. ஆனா நீங்க மோடிஜியை பாராட்டுறீங்க, ஸ்மிருதி இரானியை பாராட்டுறீங்க, ராகுல் காந்தியை பாராட்டதே இல்லையே. அவரும் நல்லா தானே பேசுறாரு. எனக்கு ராகுல் காந்தி சாரோட ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும். இப்ப நான் அவர் ஸ்டைலை பத்தி அவருக்கு எந்த ட்வீட்டும் நீங்க பண்ணலையா? நான் அவரை பத்தி ட்வீட் பண்ணி பேசுற அளவுக்கு அவர் எதுவும் பண்ணல. சில பேர் சொல்றாங்க உங்களுக்கு நிறைய வலிகள் இருக்கு. இத்தனை வருஷமா நீங்க பிலிம் இண்டஸ்ட்ரியில வேலை பார்த்திருக்கீங்க. இது வரைக்கும் காங்கிரஸ் கவர்மெண்ட் உங்களுக்கு எந்த பத்மா அவார்ட்ஸும் கொடுக்கல. ஆனா இப்ப மோடி கவர்மெண்ட் கிட்ட இருந்து இதை வாங்கிடணும்னு நீங்க பாக்குறீங்க. ஐயோ, 44 வருஷம் 44 இயர்ஸ் வேலை பார்க்கும்போது கண்டுக்கவே இல்லை. இதுக்கப்புறம் என்ன கொடுக்க போறாங்க? இப்ப கொடுத்தாலும் தேவையில்ல. என்னோட துக்கம் என்னன்னா ஷமி கபூர் சாரும் போய் சேர்ந்துட்டாரு. நீங்க ஷமி கபூர் சாரை கூட ஹானர் பண்ணல. யூனோ இட்ஸ் சேட். நம்ம அரசாங்கத்துல என்ன நடக்கும்னா வெளியில அவங்களோட ஏதாவது புல்லு இருந்தா இல்ல அவங்களுக்கு தெரிஞ்ச ஆளு இருந்தா அப்பதான் அவார்டு கிடைக்கும். தகுதியுள்ள ஆளுங்களுக்கு கொடுக்க மாட்டீங்க. ஆனா இப்பதான் உங்க அரசாங்கம் இருக்கே. என்னுடைய அரசாங்கம் எப்படி ஆகும்? இது மக்களுடைய அரசாங்கம். பிஜேபிக்கு எதிராகவும் பேசுறேன். பொறுத்தவரைக்கும் மோடிஜியோட பக்தர் தான் சொல்றாங்க. அவங்க சொன்னா சொல்லிக்கிட்டோம், நான் பக்தன் தான், ஆனா கடவுளுக்கு பக்தன். இப்போ இந்த பக்தர்களை இந்த காலத்துல எந்த கானோட்டேஷன்ல எப்படி சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா எஸ், இப் சோ பீட், எஸ். சரி, இந்த விஷயத்த சொல்லுங்க. அமர் அக்பர் ஆண்டனில நீங்க 3 பேர் இருந்தீங்க. அமிதாப் பச்சனா இருக்கட்டும், ரிஷி கபூரா இருக்கட்டும், வினோத் கன்னாவா இருக்கட்டும். இப்ப 3 பேருமே மோடி கூட தான் இருக்கீங்க. என்னாச்சுன்னா பச்சன் சார் மேல ஒரு பழி விழுந்துச்சு. அதுக்கப்புறம் என்னையும் எம்ப்ரால் பண்ணி நல்லபடியா பேசிட்டாங்க. அதாவது அப்ப நான் ஒரு ட்வீட் போட்டேன், 2 பேர் இருக்கோம். அதே மாதிரி வினோத் கன்னா சாரும் ஏதாவது பேசினா அப்புறம் அமர் அக்பர் ஆண்டனி 3 பேரும் இதுல இருப்போம்னு சொன்னேன். அந்த மாதிரி ஏதோ சொன்னேன். இல்ல அதெல்லாம் சரியான இல்ல, இதெல்லாம் ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக. யார் மனசையும் காயப்படுத்த விரும்பல. ஒருவேளை தெரியாம அது மாதிரி யாரையாவது காயப்படுத்த இருந்தா இப்போ உங்க முன்னாடி கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னோட நோக்கம், என்னோட இன்டென்ஷன் அது கிடையாது. என்னோட நோக்கம், என்னோட இன்டென்ஷன் ரொம்ப கிளியரா இருக்கு. மை தாட்ஸ் ஆர் வெரி கிளியர். ஏன்னா ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சிருக்கு, நல்லா இருக்கு, எல்லாரும் என்ஜாய் பண்றாங்க. அதுல உண்மைங்கிற விதை ஏதாவது உங்களுக்கு கிடைச்சா அதை எடுத்துக்கோங்க. அதுல இருந்து ஏதாவது கத்துக்க முடிஞ்சா கத்துக்கோங்க. அதர்வைஸ் ஒரு என்ஜாய்மெண்ட் தானே. பண்ற பழக்கம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? இத பத்தி சொல்லணும்னா இதுக்கான பழி அனுஷ்கா சர்மா மேலதான் போடணும். என்ன படம் அது? பட்டியாலா ஷூட்ல இருந்தேன் லண்டன்ல. எனக்கு அது ஏதோ புதுசா இருந்தது. என்னையும் மெம்பர் ஆக்கிட்டாங்க. 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அது. நான் சொன்னேன் அதெல்லாம் எனக்கு வேண்டாம், இதெல்லாம் யாரு டைப் பண்ணிட்டு இருக்கிறது. அப்புறம் ஒரு ஷூட்டிங்ல அபிஷேக் பச்சன் என்கிட்ட சொன்னாரு, அங்கிள் இது யூ ஷுட் பி பார்ட் ஆஃப் திஸ். அப்படியா, பண்ணி காட்டுன்னு சொன்னேன். நான் ஏற்கனவே மெம்பரா இருக்குன்னு சொன்னேன். ஸோ இப்படி 1 வருஷம் ஆகிடுச்சு நான் ட்வீட் பண்ண ஆரம்பிச்சு. பட் நீங்கெல்லாம் இதை என்ஜாய் பண்றீங்களா இல்ல உங்களுக்கு தப்பா தெரியுதா? கரெக்டா? பிடிக்காதவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா, ராத்திரி ஒரு 2-3 பெக் அதிகமாயிடுச்சுன்னா அப்பதான் ரிஷிஜி ட்வீட் பண்றாங்க. ஏன்னா உண்மைய சொன்னா அவங்களுக்கு பயமா இருக்கும். அவங்க மனசுல ஏதாவது பாவம் இருக்கும். அவங்களுக்கு வேற யாராவது கிடைக்கலன்னா ராத்திரி 2-3 பெக் அடிச்சுட்டு அப்படி பண்றாருன்னு சொல்றாங்க. அது சொல்ற விஷயம் உண்மையானதா சொல்லுவேன், என் மனசுக்கு படுறது சொல்லுவேன். ஐ வில் ரைட் மை ஒப்பீனியன். டெமோக்ரஸி இருக்கு, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஐ டு நாட் மீன் எனிதிங் ஆஃபென்சிவ். யாரோட மனசையும் காயப்படுத்த விரும்பல. ஆனா சரி, இப்ப நம்ம மக்கள்கிட்டயே கேட்டுருவோம். சொல்லுங்க சார். நான் உங்க மிகப்பெரிய ஃபேன். அத வார்த்தைகளால சொல்ல முடியாது. ஆனா ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன் சார். ஆனா ஒருவேளை உங்க பேர்ல எந்த ஒரு நேஷனல் அசெட்டும் வரலனா அது எங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய அநியாயம். நாட்டுக்கு உங்க பேரு எங்கேயாவது வந்தா உண்மையிலேயே அது நம்ம நாட்டுக்கு பெருமைக்குரிய விஷயம். ஆனா அதை பத்தி நீங்க யோசிக்க வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க 125 கோடி மக்கள் இதயத்துல வாழ்றீங்க சார். உங்க பேரு எங்க எல்லாரோட இதயத்துல இருக்கு சார். ஆக்சுவலி என்னன்னா, நான் இது வரைக்கும் சொன்னதெல்லாம் என் பேர்ல அப்படி எதுவும் வரணுங்கிறதுக்காக சொல்லல.
நான் எதுக்காக சொன்னேன்னா நம்ம நாட்டுல ஏகப்பட்ட பொலிட்டீஷியன்ஸ் இருக்காங்க. சர்தார் பட்டேல், அம்பேத்கர் சார், லோகமான்ய திலகர், அவங்க இந்த நாட்டுக்காக, அதாவது பகத்சிங், இந்த மாதிரி நிறைய பேர் நாட்டுக்காக உயிரை தியாகம் பண்ணிருக்காங்க. உங்க பேர்லயும் கட்டியிருக்காங்க ரிஷி கபூர் கழிப்பிடம். இது ஆமா, எனக்கு யாரோ சொன்னாங்க, நான் கூட கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கான பதில் வேற ஒருத்தரை எனக்கு பதிலா கொடுத்துட்டாங்களாம். இந்த கழிப்பிடத்துல வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு. சார், நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க எதுக்காக இப்படி சொன்னீங்க? இதெல்லாம் உங்க அப்பா சொத்துன்னு நினைச்சீங்களா? இந்த மாதிரி நீங்க சொல்ல வந்ததை ரொம்ப ஷார்ட்டா சொல்லி இருந்திருக்கலாம். அது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். அதை நினைச்சுதான் சார் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அதனால இல்ல, நானும் உங்களை மாதிரிதான் வருத்தப்படுறேன். நீங்க சொல்ற வார்த்தையில அவங்களுக்கு பிரச்சனை இல்ல, ஆனா நீங்க யோசிக்கிற விதம் தான் அவங்களுக்கு பிரச்சனை. அதான் இப்ப எனக்கு புரிய வந்தது. அதனாலதான் நான் ஒத்துக்கிறேன். நிறைய வீடுகள்ல பொண்டாட்டி ராஜ்யம் தான் நடக்கும். உங்க வீட்ல நீத்து மேம் ராஜ்யமா இல்ல உங்க ராஜ்யம் தான் நடக்குமா? என்ன பார்த்தா யார் ராஜ்யம் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியல. அவங்க ராஜ்யம் தான் நடக்குதுன்னா இந்நேரம் ட்வீட் பண்றதெல்லாம் நீங்க விட்டுருப்பீங்க. ரொம்ப சரியா சொன்னீங்க. எங்களுக்குள்ள நிறைய சண்டை வரும். இப்பெல்லாம் நான் ரொம்ப வாட்டர் டவுன் பண்ணிட்டேன். இப்போ ஒரு பிரேக் எடுப்போம். பிரேக்குக்கு அப்புறம் இன்றைய ஜட்ஜ் நஃபீஸ் அலியோட தீர்ப்பு என்னங்கறத கேட்போம் ஆப்கி அதாலத்ல. வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு நம்ம வழக்கு நடத்துனது சூப்பர் ஸ்டார் ரிஷி கபூர் மேலதான். அவர்கிட்ட நிறைய கேள்விகளை நாம கேட்டோம். பல கான்ட்ரவர்சிஸ பத்தி கேட்டோம். அவருடைய சினிமா வாழ்க்கை பயணத்தை பத்தி கேட்டோம். அவர் எல்லா கேள்விகளுக்கும் வெளிப்படையா பதில் சொன்னாரு. இப்ப ஆப்கி அதாலத்தை நாம கேட்க போறது இன்றைய ஜட்ஜ் நஃபீசா அலியோட தீர்ப்பத்தான். கோர்ட்டின் விசாரணை, அதோடு ரஜத் சார் எந்த மாதிரி கிளாஸ் எடுத்தாருன்னு சிண்டுக்கு நாம பார்த்தோம். ஆக்சுவலி என்னன்னா, இவரு பேசுறத நாம கேட்டா பல விஷயங்களை நம்ம கத்துக்கலாம். நாட்டை பத்தி, சினிமா இண்டஸ்ட்ரிய பத்தி. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பொலிட்டிக்கல் லீன் இல்லைன்னு சொன்னீங்க. ஆனா நீங்க ட்வீட் பண்ற முறையால மத்தவங்களுக்கு அது பயனுள்ளதா அமையுது. நீங்க அதுல பலியாடா ஆகுறீங்க. இந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். இப்ப நீங்க ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்த மாதிரி எல்லா விஷயமும் ஏன் காந்தி குடும்பத்துக்கு மட்டும் நடக்குதுன்னு. இன்னேம் அதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டி பவர்ல இருந்தப்போ காங்கிரஸ், அப்போ இந்த விஷயத்த நீங்க சொல்லல. ஆனா இப்போ எந்த பார்ட்டி பவர்ல இருக்கோ இப்ப நீங்க சொல்றீங்க. இப்போ என்ன பேச விடுங்க. நான் சொல்ல வந்தத இதுக்கு என்னால பதில் சொல்ல முடியும். எனக்கு தெரிஞ்சுக்கணும். இத பத்தி நிறைய பேர் கேட்டு சொல்லுங்க. என்ன நடந்துச்சுன்னா, சாயந்தர நேரத்துல நான் பாத்துக்கிட்டு இருந்தேன் டெல்லியில அக்பர் ரோட்ல, மகாராணா பிரதாப் ரோடுன்னு சொல்லுவாங்க. அப்ப எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. நம்ம ஏன் இத சொல்லக்கூடாது? அதாவது இருக்கிறதெல்லாம், அதாவது நேஷனல் அசர்ட்ஸ், அதுக்கெல்லாம் ஒரு பேர் மட்டும் கொடுக்கறாங்க. அது ஏன்? ஒருவேளை அப்ப நான் இருந்திருந்தா அப்பவும் தான் சொல்லிருப்பேன். ஒருவேளை அந்த ரோட்டோட பேரு சோஷியல் விஷயங்களை இப்ப எதுக்கு பேசுறீங்க? அதான் சொல்ல வரேன். அப்பவே நடந்தது. இதெல்லாம் பொலிட்டிக்கல் விளையாட்டு. இது ஒரு விதமான விளையாட்டு. ரிஷி, யூ ஹாவ் டு பி ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க ட்வீட் பண்ணணும். ஏன்னா நீங்க ஒரு ரோல் மாடல், ஒரு ஐகான். நீங்க நினைச்சா பல விஷயங்களை கத்து கொடுக்க முடியும். நல்ல மெசேஜஸ் நீங்க கொடுக்கலாம். அதோட பயன் இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ரிஷி கபூர் சார் இதே மாதிரி எப்பவும் வாழ்க்கையில வெளிப்படையாவே இருப்பாருங்கிற ஒரு நம்பிக்கையோடவே இந்த உலகத்தை என்டர்டெயின் பண்ணணும், மக்கள் மனசுல இடம் பிடிக்கணும், இன்னும் நிறைய வருஷங்கள் அவர் வேலை பார்க்கணும். இதுதான் எங்க ஆசை. இதோட நம்ம இந்த ஷோவை முடிச்சுப்போம். அடுத்த முறை ஒரு புது செலிபிரிட்டியோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை என்னுடைய அன்பான வணக்கங்கள்.